வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய நிறுவனர் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை பணிவோடு வணங்கி, சங்கத்தினுடைய தலைவர் பத்மஸ்ரீ SKM மயிலானந்தன் ஐயா அவர்களை பணிவோடு வணங்கி, சங்கத்தினுடைய இயக்குனர்கள், இணை இயக்குனர்கள், துணை இயக்குனர்கள், அறங்காவலர்கள் மற்றும் ஆழியாரில் பல்வேறு நிலைகளில் சிறப்பாக தொண்டாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் பணிவோடு வணங்கி, மண்டலம், அறக்கட்டளை, தவமையம் என்று பல்வேறு இடங்களில் தங்களை இணைத்துக் கொண்டு இந்த உலகம் முழுவதும் வேதாத்திரியத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கோடு தொண்டாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் பணிவோடு வணங்கி, என்னை அறிமுகம் செய்து வைத்த என் அருமை நண்பர் பேராசிரியர் சந்திரா அம்மா அவர்களையும் வணங்கி, இந்த அற்புதமான நன்னாளிலே ஆழியார் ஐடி துறை நடத்த இருக்கக்கூடிய இந்த ஜூம் இணைய வழி மூலமாக இணைந்துள்ள உங்கள் அனைவருக்கும் முதற்கனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமாக இருந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக என்று கூறி, இடுக்கண் வருங்கால் நகுக என்ற ஒரு தலைப்பினை சிந்திக்க இருக்கின்றோம். கவி: தந்தை தாயீர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன், அந்த ஈர் உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சி, இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லாமை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை, வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம், வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். குருவே துணை. வாழ்க வளமுடன். அன்பர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இடுக்கண் வருங்கால் நகுக. துன்பம் வரும்போது சிரிக்கணும் முடியுமா? துன்பம் வரும்போது சிரிக்க முடியுமா? ஒரு சிலர் மற்றவங்க துன்பம் பட்டா கூட சிரிப்பாங்க, ஆனா தனக்கு துன்பம் வரும்போது இவ்வாறு சிரிப்பது ஏன்? வள்ளுவர் அவ்வாறு கூறியிருக்காங்க என்று ஒரு சிந்தனை. இப்ப இந்த இந்த பாடல் வரும்பொழுதுங்க, இந்த ஒரு சிவாஜி கணேசனுடைய பழைய பாடல் ஒண்ணு வரும். ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பாட்டு பாடுவார். சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தான் மேடையில ஆட்டமாட அப்படின்னு அதுல ஒரு சரணத்துல ரொம்ப அழகா வரும். துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க, துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. அடுத்த லைன் பாருங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாழுமுடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு, இது கீழ்ப்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு, இது பட்டினத்தால் கையில் உள்ள கரும்பு. ஒவ்வொரு வரிகளும் கண்ணதாசன் பார்க்கும் போது அது நம்மளுடைய அந்த வேதாத்திரியத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஓஹோ இத இவ்வளவு அழகா சொல்லியிருக்காரேன்னு ஒரு உணர்வு. அதாவது பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு, இது கீழ்ப்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு. சோ மேலோட்டமா பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்குதாங்க? கசப்பாக இருக்கிறது, துன்பமாக இருக்கிறது. ஆனா கொஞ்சம் சிந்தித்து உள்ள ஆழ போய் பார்க்கும் பொழுது அது இனிக்கிறது. அதுக்கு அவங்க சொல்றது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. அப்ப பட்டினத்தார் கையில என்ன கரும்பு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐயா வந்து மிகப்பெரிய ஒரு வணிகர், நல்ல செல்வந்தர், எல்லாத்தையும் திறந்துடுறாங்க. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கேன்னு ஒரு அது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அப்படியே வராங்க ஒருத்தர், ஒரு ராஜா அவரை வந்து நீங்க வந்து ஒரு திருடர்ன்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்து அவரை கழுகுல ஏத்துறாங்க. அப்போ அந்த பச்சை மட்டை அப்படியே எரியுது. அப்போ பார்த்தோன்னா ஐயோ அவரு அப்படியே உணர்ச்சிப்பட்ட அவர் அப்படியே ஐயோ என்ன நீங்க சிஷ்யனை எடுத்துக்கணும், எனக்கு எல்லாமே வேண்டாம் அப்படின்னு அப்படியே துறந்து அந்த அந்த மன்னர் அவர் வந்து நீங்க எனக்கு குருவா இருக்கணும்ன்றார். பத்ரகிரிநாதர்னு பேர் அவர். ஆக்சுவலா அவர் வந்து சொல்றார் அவருக்கு வந்து முக்தி கிடைச்சிருது. அப்ப அவருக்கு முக்தி கிடைச்சது, தன் சிஷ்யனுக்கு முத்து கிடைச்சிருது, இவருக்கு கிடைக்கல. ஐயா கேக்குறாங்க
அடியேன் செய்த குற்றம் என்ன, எனக்கு எப்பொழுது முக்தி கேட்கிறாங்க, சிவன்கிட்ட கேட்கிறாங்க. இப்ப அவரு கையில கொடுக்குறாங்க ஒரு கரும்பு, அது பேர் பேய்க்கரும்பு என்று சொல்லுவார். பேய்க்கரும்புனா கசப்புத்தன்மை இருக்கும். நம்ம கரும்புல 3 வகை, அதாவது நம்ம நாட்டு சக்கரை தயாரிக்கிற மாதிரி அது வெள்ளைக்கரும்புன்னு சொல்லுவோம். அப்ப நம்ம பொங்கலுக்கு எல்லாம் சாப்பிட்டு கருப்பா இருக்கக்கூடிய கரும்பு, இது பேய்க்கரும்பு. அது நுனி எப்பொழுது இனிக்கிறதோ அன்று உனக்கு முக்தின்னு சொல்றாங்க. இப்ப ஐயா அப்படியே அந்த ஒவ்வொரு தலமா போறாங்க, அப்படியே ஒரு சீர்காழி போறாங்க, காஞ்சிபுரம் போறாங்க, எல்லா இடத்துக்கும் அப்படியே போய் தலமா போய் போய் அப்படியே கடிச்சு கடிச்சு பாக்குறாங்க. அப்படியே கசப்பா தான் இருக்கு. அப்ப அந்த திருவொற்றியூர்ல வரும்பொழுது அதை அப்படி கடிக்கிறாங்க, இனிக்கிறது. ஆஹா, நுனி கரும்பு இனிக்கிறது, எனக்கு முக்தி எனக்கு முக்தின்னு அப்படியே போறாங்க. அப்படியே நம்மளுக்கு தெரியும், அப்படியே ஆகாயத்துல போயிடுறாங்கன்னு பார்த்திருக்கோம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அப்போ அவர் சொல்றாரு பாருங்க, இந்த பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. இப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஏதோ வள்ளுவர் சொல்லல. இப்ப இந்த ஒரு தத்துவத்துல இருக்கும்போது எங்க ஆபீஸ்ல ஒரு சமீபத்துல ஒரு கோர்ஸ் ஒன்று அட்டன் பண்ணோம். அது பேர் வந்துங்க எம்லீப்னு சொல்லுவாங்க. எம்லீப்னா மேனேஜர்ஸ் லீடர்ஷிப் எக்ஸலன்ஸ் அச்சீவ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு. இது மேனேஜர்ஸ்க்குலாம் கொடுக்குறாங்க. அப்போ அதுல ஒரு தத்துவம் சொல்றாங்க, when did you celebrate your failures? நாங்க கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருந்திருப்போம், எல்லா மேனேஜர்ஸ். when did you celebrate your failures கேட்கிறாங்க. தோல்வியை எப்பொழுது நீங்கள் கொண்டாடினீர்கள் கேட்கிறாங்க. தோல்வியை யார் கொண்டாடுவா? தோல்வியை எப்படி கொண்டாட முடியும்? அப்படிங்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு புரிதல் வருது. ஸோ சக்சஸ் எல்லாரும் கொண்டாடுறது பெரிய விஷயம் இல்ல, தோல்வியை நாம் மறந்து விடக்கூடாது. அப்படிதான் இவரு தோனி ஒரு மஹின்னு சொல்லுவாங்க, அந்த அந்த காலத்துல ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாருங்க. அப்போ அந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்ச அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கூப்பிட்டு ஒரு ட்ரீட் கொடுக்குறாரு, சமோசா ட்ரீட் கொடுக்குறாரு. அப்ப அவங்க எல்லாம் கேட்கறாங்க, என்ன மேட்ச் ஜெயிச்சிட்டியான்னு கேட்கறாங்க ஆர்வமா. இப்ப அவசரப்படாதரா, அவசரத்தில் தான் பல முடிவுகள் தவறாக எடுக்கப்படுகின்றன சொல்றாரு. ஃபர்ஸ்ட் விளையாண்டோம், 80 ரன் அடிச்சோம், மொத்தம் 140 பேர், 140 ரன் அடிச்சு எல்லாம் அவுட் ஆயிட்டோம். அடுத்தது ஒரு இன்னிங்ஸ் ஆடணும். அப்புறமா 3வது நாள் ஒருத்தன் வந்தான், அவன் பேர் யுவராஜ் சிங்னு பேரு. அடிச்சுட்டே இருந்தான்டா. 2 செஞ்சுரி, 200 ரன், அவுட்டே ஆகலடா. அடுத்த நாள் ஆடுறான். அடுத்த நாள் அவங்க லாஸ்டா முடிவுல அவங்களுடைய ஸ்கோர் 864, எங்க ஸ்கோர் 330 தான். நாங்க மொத்த டீமும் எடுத்தோம் பாரு, ஒரே ஆள் அடிச்சான அப்படின்ற. அவரு கேக்குறாரு, என்ன அப்ப தோத்துட்டியா? ஆமா தோத்துட்டேன். தோத்துட்டேன்ற, இப்ப நீ ட்ரீட் கொடுக்குறியடான்னு கேக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. பட் சொல்றாரு, இந்த நாளை என் வாழ்நாளில் நான் மறந்து விடக்கூடாது, அதற்கு தான் இந்த ட்ரீட் அப்படின்ற. இப்போ இப்ப நம்மளுக்கு என்ன ஒன்று தூண்டுது, இந்த சிந்தனையாளர்கள், இந்த அறிஞர்கள், அவர்கள் எப்படி இந்த இந்த துன்பத்தை, இந்த கஷ்டமான காலகட்டத்துல மகரிஷி சிந்தனையோர் வழி வாழ்தல்னு இடத்துல போடுறாங்க, இந்த தத்துவத்தை போடுறாங்க. ஏன் நம்ம அவர்களுடைய வழியை பார்க்க வேண்டும்ன்றதுக்கு சொல்றாங்க. ஏன்னா அவர்கள் ஒரு லீடரா இருக்காங்க அப்படின்னாக்கா, ஒரு தலைவனா இருக்காங்க, ஒரு அறிஞர்களா இருக்காங்க, ஒரு சிந்தனையாளா இருக்காங்கன்னா கட்டாயமாக அவர்கள் அந்த துன்பத்தை கடந்துதான் இருக்க வேண்டும். அது பாரதியா இருக்கட்டும், யார வேணா எடுத்துக்கலாம், அந்த பாதையை கடந்திருப்பார்கள் கட்டாயமாக. அப்போ எப்படி அவங்களுடைய மனநிலை இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப கலாம் ஐயா அடிக்கடி இந்த ஹவு டு மேனேஜ் த ஃபெயிலியர்ஸ் அடிக்கடி சொல்லுவாங்க. சக்சஸ் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணிடலாமா, ஃபெயிலியர் அப்போ எப்படி ஹேண்டில் பண்ண, அதுதான் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 23 வயசு அவருக்கு. அவர் பறக்க வேண்டும் என்று பைலட் ஆகணும்னு எவ்வளவு ஆகும், அவர் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கடினமா படிச்சிருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு இதுல படிச்சு டெல்லியில போய் எக்ஸாம் எல்லாம் எழுதுறாங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எழுதுறாங்க. பைலட் ஆகலாம் பார்த்தா 10 பேர் செலக்ட் பண்றான், அதுல 9 பேர் செலக்ட் பண்றாங்க. இவர் 10வது ஆளா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காரு. சில பேட்ச்ல அவங்க ஒரு ஆளை வேண்டான்னு கூட சொல்லிடுவாங்களாம். ஆனா அந்த பேட்ச்ல 9 பேரையும் செலக்ட் பண்ணிட்டாங்க, இவருக்கு இடம் கிடைக்கல. ஃபெயிலியர் ஃபெயிலியர் சொல்றாரு, தடவை நான் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்றேன். சக்சஸ பல முறை பார்த்திருக்காரு, நல்லா படிச்சு அப்பத்துல இருந்து இருந்திருக்கு. ஆனா ஃபெயிலியரை பாக்குறேன், அப்பதான் என்னுடைய மனநிலை அப்படி ரொம்ப இதுவாகுது. இப்ப அந்த ஃபெயிலியரை எப்படி ஹேண்டில் பண்றது? இப்ப இவர் எப்படி சொல்றாருங்க, டிஃபீட் த ப்ராப்ளம், டிஃபீட் த ப்ராப்ளம், ப்ராப்ளத்தை உடைச்சு எடுத்து வெளில வரணும். இடும்பைக்கும் இடும்பை படுப்பர் யாருங்க?
இடும்பைக்கு இடும்பை படாதவர் வள்ளுவர் இதையே சொல்றார். இன்னொரு ஒரு இன்சிடென்ட் பாருங்க. 1979 ஜூலை அப்போ வந்து எஸ்எல்வின்னு சொல்லுவாங்க, சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் SLV-3 லான்ச் பண்றாங்க. இங்க பெரிய எதிர்பார்ப்பு உலகமே பார்த்துட்டு இருக்கு. இப்ப எல்லாம் பாக்குறாங்க, அப்படியே எல்லாம் ஃபுல்லா இது பண்றோம். சிஸ்டம் டேக் ஆஃப் ஆக போகுது. T-5 T-4 3 2 1 T-30 seconds 20 10 அப்படியே வருது. T-1 செகண்ட் வந்துட்டு கம்ப்யூட்டர் ஹால்ட்னு சொல்லுது. ஆட்டோமேட்டிக் என்ன சொல்லுதுங்க, ஹால்ட், லான்ச் பண்ணாதன்னு சொல்லுது. என்னன்னு கேக்குறாங்க. அது ஏதோ சம் லீக்கேஜ் சிஸ்டம் இருக்குன்றாங்க, அப்படின்னு டிடெக்ட் பண்ணிருக்காங்க. லீக்கேஜ், ஃபியூவல்ல லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லுது. இவரு ப்ராஜெக்ட் டைரக்டர் என்ன சொல்றாரு, மேனுவல் மோட்ல லான்ச் பண்ணுன்ற. அவர் கேட்கிறாரு, ஃபியூவல்லாம் சஃபிஷியண்டா இருக்கா, எல்லாம் இருக்கு, இல்ல ஃபுல் நிறைய சஃபிஷியன்ட்னாருங்க, தாராளமாக இருக்குன்றாங்க. அப்ப இவரு மேனுவல் மோட்ல லான்ச் பண்ணுன்ற. மேனுவல் மோட்ல லான்ச் பண்றாங்க. நேரா ஆர்பிட்ல போக வேண்டிய அந்த சேட்டிலைட்டு பே ஆஃப் பெங்கால்ல போய் விழுந்துருது, கடல்ல போய் விழுந்து. பல கோடி மக்களுடைய பணம், பல பேரோட உழைப்பு, ஆயிரக்கணக்கில் 8-9 வருஷம் ஒர்க் பண்ணது மொத்தம் போச்சு, கடல்ல போச்சு. ஃபெயிலியர், இட்ஸ் a ஃபெயிலியர். இப்ப அந்த ஃபெயிலியர் அப்போ எப்படி நடந்துச்சு சொல்றாருங்க சதீஷ் ஜவான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சீஃப். அவர் வந்து எப்படி அட்ரஸ் பண்ணாருன்னு சொல்லுவாரு. இப்ப அவர் சொல்றாரு, we have failed, நாங்க தோல்வி, நாங்க தோத்துட்டோம். ஆனா அடுத்த ஆண்டு, இதே வருடத்தில் அடுத்த ஆண்டு நாங்கள் மறுபடியும் இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் சொல்றாரு. அப்போ உண்மையிலே இது சாத்தியமான்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 1980 லான்ச் பண்றாங்க. மிகப்பெரிய சாதனை, உலகமே திரும்பி பார்க்குது. மிசைல் மேன் சொல்றாங்க. இப்போ எவ்வளவு பெரிய வெற்றினா அதை நம்ம எடுத்தே சொல்ல முடியாத அளவுக்கு. அப்ப அந்த இடுக்கண் வருங்கால் நகுகன்னு நிறுத்திட்டு இருந்தோம் பாருங்க, அதுக்கு அடுத்த லைன் தான் இப்ப பார்க்க போறோம். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஊறுவது அஃது ஒப்பதில் அப்படின்னு முடிக்கிறார். ஃபர்ஸ்ட் கஷ்டப்படும் போது வந்துட்டே அது எப்படியாவது கடந்து வந்திருப்பா, அதை எப்படியாவது நகைத்து கொண்டு அதை ஏற்றுக்கொள், அதை எப்படியாவது வந்து மீண்டு வந்துட்டனா அதனை அடுத்து ஊறுவது அஃது ஒப்பதில். அதுக்கு அடுத்து இருக்கு பாருங்க, அது துன்பம் மாதிரி இருக்காதுன்னு மட்டும் சொல்லல, அவ்வளவு பெரிய வெற்றி வரும்ன்ற. அதனை அடுத்து ஊறுவது அஃது ஒப்பதில், கம்பேரே பண்ண முடியாது, அவ்வளவு பெரிய அற்புதமான இதை கொடுக்கும். இப்ப இந்த ஒரு கருத்தை நம்ம ஆழ்ந்து பார்க்கும்போது இது தெளிவாக தெரிகின்றது. இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஊறுவது அஃது ஒப்பதில் அப்படின்றார். மகரிஷிட்ட வந்துட்டீங்கன்னா வாழ்க்கை வரலாறு படிச்சீங்கனாலே போதும். அது ஒரு புக்கே நம்மளுக்கு கம்ப்ளீட்டா ஒரு PDCன்னு வச்சிருந்தாங்க முன்னாடிலாம். நம்ம பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ், இது பேரு. ஒருத்தருடைய பர்சனாலிட்டியை மாத்திரும். அந்த அளவுக்கு பயங்கரமா மகரிஷியோட தத்துவம் ஏராளமான ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு பெரிய அனுபவம். எவ்வளவு ஃபெயிலியர்ஸ், நிறைய ஃபெயிலியர்ஸுங்க மகரிஷிட்ட. பா, இப்படிதான் இந்த மனவளம் அப்படி இருந்தோ. அதனாலதான் மகரிஷி ஒரு சொல்கின்ற சொல் அப்படி ஒரு இதுவா இருக்கும். ஏன்னா வாழ்ந்து நிருபத்தி காமிச்சு போயிருக்காங்க. ஏதோ சும்மா வாயில சொல்லிட்டு போறது இல்லை. போதனை மார்க்கம்னா என்னதுங்க, அப்படியே நல்லா படிச்சுட்டு போற, ஆனா அவரு ஒழுங்கா இருக்கிறது அப்படி இல்லை. இது சாதனை மார்க்கம், சித்தாந்தம், சித்தர்கள் காட்டிய வழி, வாழ்ந்து காட்டியிருக்காங்க. முகமே மாற்றம் அமைந்தது. இறையாவே ஜொலிச்சதெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம் பல முறை. மகரிஷி அப்படியே இறையாவே தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஆழ்ந்து ஆழ்ந்து அந்த தவம் தான் மகரிஷி இந்த ஸ்பெஷாலிட்டியே. இப்படிங்கய்யா சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. ஏன்னா விஞ்ஞானிகள்லாம் எட்ட கூட முடியாத அளவுக்கு போய் இவர் விஞ்ஞானத்தினுடைய தத்துவத்தை சொல்றாங்க. பிசிக்ஸ் எஸ்பெஷலி அவ்வளவு தத்துவம் எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. பார்த்துதான் சொல்றேன்றார் மகரிஷி, பார்த்துதான் சொல்றாரு. அகக்காட்சியா தெரியுதுன்றாரு. நன்மை தரும் நவக்கோள்கள் அவளுக்கு அப்படியே கண்ண முன்னா அப்படியே பம்பரம் போல் சுழன்று ஓடுகின்றதுன்றார். இப்ப அதெல்லாம் வந்து சும்மா ஏதோ சும்மா கவிதை இல்லை, இதெல்லாம் உணர்ந்து சொல்லுவதுதான். அது அந்த வேர்டிங்ஸை எப்போ நீங்க ஞான களஞ்சியத்தை தொடுறீங்களோ அப்பதாங்க கரெக்டா உள்ளே வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம வந்திருக்கோம்னு அர்த்தம். ஒவ்வொன்றும் பார்க்க படிக்க ஆஹா, இந்த மகரிஷி எப்படி இறைக்கும் இவருக்கும் இருந்த ஒரு நெருக்கம் அப்படியே உணர முடியும். என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன். என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன்.
என்னை அவனுள் இணைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன். அடுத்த லைன் பாருங்க. உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகின்றேன். இதெல்லாம் என்ன வேர்டிங்ஸுங்க போடுறாங்க மகரிஷி. அப்படியே ஆனந்தமா இருக்கும் ஐயாவோட படிக்க படிக்க படிக்க. இப்ப ஒரு 1959 43வது வயசுல மிகப்பெரிய ஒரு வியாபார வீழ்ச்சியை பாக்குறாங்க. ரொம்ப அதாவது டவுன்னா டு த கோருக்கு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட வாட்ச் கையில போட்டிருக்கிறத கூட கைட்டி கொடுக்குற அளவுக்கு ஒரு பொருள் துறையில் நெருக்கம். அவ்வளவு ஒரு ஃபெயிலியர் பாக்குறாங்க. அந்த நேரத்துல ஒரு கவிதை எழுதுறாங்க பாருங்க. அதுக்கு பேரு என்ன வச்சிருக்காரு தெரியுங்களா? உயர்ந்த சங்கல்பம். அது ரொம்ப நல்ல ஒரு கவிதை. சொல்றாரு அந்த 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 ஒரு நிலையில கவிதை உதிச்சிருக்குன்னா ஒரு மனம் எப்படி இருக்கு பாருங்க. என்ன சொல்றாருங்க? செல்வத்தில் சிறந்திடுவேன். இருக்கிறது வியாபார வீழ்ச்சி, டவுனு எல்லாம் போச்சு. ஆனா லைன் எப்படி வருது? செல்வத்தில் சிறந்திடுவேன், உலகோர் என்னை சிறந்த தத்துவ ஞானி என்று போற்றும் நல்ல பெரும் புகழ் அடைவேன். என் திட்டத்தை நாடனைத்தும் உள்ள பெரும் தலைவர்கள் ஏற்று அல்லும் பகலும் சிந்தித்து அவற்றை மக்கள் அன்பு நெறி வாழ் அமுல் செய்வார்கள். இவரு அங்க போய் அவங்களை எக்ஸிக்யூட் பண்ண வைப்பாராம். வல்லமையோடு அறிவு வளம் உயர்ந்து வாழ்ந்திடுவேன், உலகுக்கே தொண்டு செய்வேன். ஆஹா, எவ்வளவு ஒரு இடும்பைக்கும் இடும்பை கொடுப்பன். தெரிஞ்சு பாருங்க. WCSC லான்ச் பண்றாங்க சார். உலக சமுதாய சேவை சங்கத்தை லான்ச், அதாவது அப்படியே நிறுவனம் பண்றாரு. மிக சிறந்த நோக்கம். நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு, அழகா பண்றாங்க. உடைச்சு எடுத்துறாங்க சார். தரமட்டமா ஆக்கிறாங்க சார். குடிசைய அப்படியே தரமட்டமா ஆக்கிறாங்க. 10 ஆண்டுகள் வெயிட் பண்றாங்க. அதுக்கு அடுத்து இன்னைக்கு உலக சமுதாய சேவா சங்கம் எந்த அளவுக்கு உச்சத்துல நிக்குதுங்க. எவ்வளவு நாட்டுல 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் அங்கங்க இருக்க என்னுடைய நண்பர்கள்லாம் எல்லாருமே இணைந்து இருக்காங்க. எந்த நாட்டுக்கு போனாலுமே உங்களாட்டி ஒரு பேராசிரியர் பார்க்க முடியுது, நம்மளுடைய தத்துவத்தை பேச முடியுது. இதே மாதிரிதான் இருக்குது. எந்த ஊர்ல போனாலும் நம்ம எப்படி நம்ம தவமயத்துல பேசுறோமோ அதே மாதிரி பேசக்கூடிய அளவுல கொண்டு வந்திருக்காங்கன்னா இது சாதாரண சாத்தியமா? எவ்வளவு அறக்கட்டளை, 500க்கு மேல அறக்கட்டளை, எத்தனை தவ மையங்கள், 2000 2500 3000 தவ மையங்கள் இருக்கும். எவ்வளவு பேராசிரியர்கள், 2 லட்சத்துக்கு மேல அன்பர்கள் பயிற்சி பெறாங்கன்னா எவ்வளவு பெரிய சாதனைங்க. சாதாரண சாதனையா? ஒரே ஒரு பிழை கூட மகரிஷி சொல்லவே முடியாது. பர்ஃபெக்ஷன் டு த கோர் எல்லா இடத்துலயுமே. இப்போ அந்த இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊர்வது அஃது ஒப்பதில் அப்படின்னு சொல்றாரு. அது எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கு பாத்தீங்கன்னா. அந்த தலைப்பை இன்று நாம் என்ன பண்ண போறோம்? மகரிஷி அவர்களுடைய கர்மயோகத்தோடு தொடர்பு செய்து பார்க்க போறோம். கர்மயோகம், கர்மம் என்றால் செயல், செயல்தான். இப்ப வினை பயன்தான் கர்மம். கர்மம் கர்மான்னு சொல்றோம் இல்லைங்களா? கர்மா. இப்ப யோகம் என்றால் இணைதல். என்ன சொல்றோம்? உடல், உயிர், உயிர் மனம், தனி மனிதனும் சமுதாயம் நட்பு கெடாமல் பாதுகாப்பு. அப்போ இது ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, வாழ்க்கையில் கட்டாயமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். அறநெறி வாழ்க்கை, ஒழுக்கம், கடமை, ஈகை. எதுல ஒழுக்கம்? எண்ணம், சொல், செயலில் ஒழுக்கம் இருக்க வேண்டும். இப்போ விளைவறிந்து நாம் என்ன பண்ணணுங்க? விளைவறிந்த செயல் இருக்க வேண்டும். அயரா விழிப்பு நிலை இருக்க வேண்டும். நன்றி உணர்வு இருக்க வேண்டும். செயல் விளைவு தத்துவம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செயலுக்கும் விலை உண்டு. ஒவ்வொரு செயலுக்கும் விலை உண்டு. அதுல யாரும் நம்ம ஒருத்தரும் அதுல தப்பிக்கவே முடியாது. இந்த கர்ம யோகத்தை தெளிவாக தெரிந்து கொண்டு கர்மயோகியாக இருக்காங்க பாருங்க, அவர்களுக்கு துன்பம் என்பதே வாழ்க்கையில் கிடையாது. இன்பம் தான். இன்பம் மட்டுமே கிடைக்கும். இன்பம் தான். அவர்களுக்கு கட்டாயமாக என்ன கிடையாதுங்க? துன்பமே கிடையாது. இப்போ இந்த இன்பம் என்றால் என்ன, துன்பம் என்றால் அழகா சொல்றாங்க மகரிஷி. நான் ஒரு வாட்டி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் அப்படின்னு ஒரு கவியில ஞானமும் வாழ்வும்ல வரும். இன்பம் துன்பம் என்பது என்ன, இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றன என ஆராய்ந்தேன். இன்பமே இயற்கையிலே எதிலும் என்றும் எங்கும் நிறைந்துள்ளது. அனுபவத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மாறும் பொழுது ஏற்படும் ஓர் பொருத்தமில்லா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறு பெயராம் துன்பமாயும் சொல்றாரு. இன்பம் துன்பம் வேற வேற இல்லப்பா, இந்த இன்பம் தான் அதுவும். ஆனா அந்த அளவு முறை மீறும் பொழுது அது துன்பமும் மாறிடுது அப்படின்ற. ஒரு நாணயத்துல 2 பக்கம் போலையாம். ஒரு பக்கம் இன்பம்னா
இன்னொரு பக்கம் என்னதுன்னா அதுவும் இன்பம் தான். ஆனா அது என்ன ஆகுதுங்க, அந்த இன்பமே அளவு முறை மீற மாற துன்பமாக தோன்றுகின்றது. ரொம்ப அழகா முடிச்சு. இப்ப ஏன் துன்பம், ஏன் துன்பம், ஏன் துன்பம்னா அதை புரிஞ்சிக்காதனால, மயக்க நிலையில இருக்கிறதுனால, அளவு முறை காக்காதனால துன்பமாயிடுச்சு. அப்போ யார் ஒருவர் எல்லாத்துலயுமே மகரிஷி கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ஜாங்கிரி தான். ஒரு ஜாங்கிரி சாப்பிடுறோம், நல்லா இருக்கு, சுவையா இருக்கு. அடுத்து நல்லா இருக்கேன்னு இன்னொரு ஜாங்கிரி சாப்பிடுறோம், அது ஃபர்ஸ்ட் சுவை மாதிரி இல்ல, இருந்தாலும் பரவாயில்லையா இருக்கு, சாப்பிடுறாங்க. மூணாவது சாப்பிடுறான், நாலாவது சாப்பிடுறான், அஞ்சாவது சாப்பிடுறாங்க, வயிற்று வலி வந்துருச்சு. முதல் ஜாங்கிரில இன்பம் தான், அளவு முறை மீறும் பொழுது அது துன்பமாக மாறிடுது. ஜாங்கிரிக்கு மருத்துவம் பொருந்தாது, எல்லா உறவுக்கும் பொருந்தும். அது உங்களுடைய துணைவியாரா இருக்கலாம், உங்களுடைய மகன்களா இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், யாரா வேண்டாம இருக்கலாம். நீங்க அளவு முறையோட காட்டும் பொழுது இன்பம் மட்டுமே இருக்கும். இப்போ இதை தெரிஞ்சுக்கலன்னா என்ன ஆகுதுங்க, உங்களுக்கு தான் துன்பம்ன்ற நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்குமா. தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை நிது, ஒழுங்கமைப்புக்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போதே சரி விளைவு கொடுக்கும். எப்பொழுதும் இடருற்று துன்புறுவார், இதை யார் இதை புரிஞ்சுக்கலையோ அவங்களுக்கு தான்ப்பா துன்பம். இப்ப இந்த அயரா விழிப்பு நிலை வேண்டும். செயல் விளைவு தத்துவம் ரொம்ப முக்கியமா இருக்கு. செயல் விளைவு தத்துவம் ரொம்ப 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 முக்கியமா இருக்கு. இதை நம்ம கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சோ செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை சிறந்து விளங்கும் உண்மை தேர்ந்து கொண்டால் செயல்கள் எல்லாம் நலம் விளைக்கும் வாரே செய்வோம். எல்லா செயலும் எப்படி இருக்குமா, நலம் தரக்கூடிய செயலாவே மாறிடுமா. இப்ப அடுத்த லைன் பாருங்க, சிவனை நேராய் அறியும் சிறப்பு ஈதேன்னு போட்டு முடிக்கிறார். யாரா சிவனை பார்க்கணும் ஆசைப்படுறீங்களாப்பான்னு கேட்கிறார். கேக்குறீங்களா? அப்படியா? அப்படின்னா என்ன பண்ணும், செயல்கள் எல்லாம் நலம் விளைக்கும்பாரே செய்யுங்க அப்படின்ற. என்ன புரிஞ்சுக்கிட்டேன், எல்லா செயலுக்கும் விளைவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப செய்கின்ற செயலே மற்றவர்களுடைய நலனுக்காக தொண்டா மாட்டிட்டேன்ப்பா சொல்றாரு. இப்ப என்ன ஆகுதுங்க, கட்டாயமாக சிவன் எங்க இருக்காருங்க, நம்ம கிட்ட நேரா முன்னாடி வந்து நிப்பாரு. என்னப்பா வேணும்னு கேட்பாரு. இது என்ன சார் எல்லாருக்கும் பொருந்துமா? எல்லாருக்கும் பொருந்தும். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமாவன் சொல்லிட்டாங்க. ஏதோ சும்மா மனப்பாடத்துல சொல்றது அல்ல, ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ஏதோ சும்மா போட்டது இல்ல. மகரிஷி வந்து ஒரு சும்மா கவிஞர் கிடையாது, இறையில மனதை வச்சு அப்படியே கையில தானா எழுதுதுன்றார். அதுதான் இந்த வேதாத்திரி சிலபஸ்ன்றது. அதனால ஏதோ சும்மா இல்லை. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிற்க பயனின்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால். தப்பு பண்ணிட்டு போய் அங்க போய் மொட்டை அடிச்சுட்டு என்னப்பா யூஸ்ன்னு கேக்குறாரு. கிட்டத்தட்ட அப்படிதான் கேக்குறாரு. சரிங்களா? அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். இதை இன்னொன்றுல சொல்றாரு, குறி தவறி துப்பாக்கி வெடிப்பதை ஒக்கும் எதுவா, நெறி தவறி செய்யும் செயலின் விளைவு. அப்படி போயிடக்கூடாது. மகரிஷி வந்து இந்த மக்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்களே, நான் இந்த தெய்வத்தை பத்தி ஒரு தெளிவான புரிதல் இல்லை. ஓடுறான், கஷ்டப்படுறான், விரதம் இருக்காங்க, அது என்னவோ இது இப்படி குத்தி இந்த பக்கம் வருது, அது பண்ண மொட்டை அடிச்சுக்கிறான், அது போய் இதா பாவமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை, அப்படி ரொம்ப நல்ல அற்புதமான கவிதை சொல்ல. தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்கட்கெல்லாம், தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்கட்கெல்லாம் தெளிவாக இறை உணர பிரம்ம ஞானம் தந்தை. அதுல வரும் பாருங்க, செய்கைக்கும் விளைவுக்கும் தொடர்புணர்ந்து வாழ, செய்கைக்கும் விளைவுக்கும் தொடர்புணர்ந்து வாழ, செயல் விளைவு தத்துவமாம் இன்னூல் தருகின்றே. செயல் விளைவு தத்துவம் ரொம்ப 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 முக்கியம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், கடைபிடித்துட்டோம்னு வச்சுங்களேன், வாழ்க்கை இன்பமாகவே தான் இருக்கும். ரொம்ப முக்கியம். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கென்னா பிற்பகல் தானே வீடு தேடி வரும்ன்றார். முற்பகல்னு என்னங்க, காலையில செஞ்சீங்கன்னா சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கென்னா பிற்பகல் தானே வரும்ன்றார். இப்ப நம்ம என்ன பண்ணணுங்க, ரொம்ப திட்டமிட்டு அறமாற்றி தூய்மை அறிவில் உடலை பெற்றுவிட்டால் தீரும் வினை புலன் மயக்கம் தாண்டிடலாம். அடுத்து என்ன சொல்றாருங்க, தீய வினை பதிவையெல்லாம் விட்டுவிடும், விளைவாக வீடு பேர் எனும் அறிவை அறிதல் கிட்டும், வினை பயனை போக்காமல் வீட்டை அடைய விரும்புவதோ பொருந்தினார். தட்டுங்கள் திறக்கும் என்றார்
தனக்குள்ளேயே பேராற்றல் புதையல் கண்டோர் தக்க வழி அருள்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தனை உறவு. இதோட தெளிவா யார் சொல்லுவாங்க? அவ்வளவு கிளீனா இருக்கு. இப்ப என்ன செய்யணும்? நம்ம பயிற்சி தான், பயிற்சி தான், பயிற்சி தான் செய்யணும். பயிற்சி செய்தால் மட்டுமே பலன். எவ்வளவுதான் நீங்க அற்புதமா கிளாஸ் எடுப்பீங்க, ஆனா என்ன பயிற்சி செய்யதான் நேரம் இல்லைன்னா போய் சேராது. பயிற்சி செய்து சொன்னால்தான் அது பலன். நம்ம வாழ்ந்து காமிக்கணும், அப்புறமா தான் நம்ம சொல்லணும். நம்ம பாட்டுக்கு எதற்காக இவ்வளவு எளிமைப்படுத்தினாரு சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா? எதற்காக இவ்வளவு எளிமைப்படுத்துறாருன்னா எல்லாருக்கும் போய் சென்றடையணும் தான். இதுல ஒன்னும் பெரிய பயங்கர கஷ்டமான கான்செப்ட் இல்லை. ஆனா எப்பொழுது நீங்கள் இந்த பயிற்சியில் மகரிஷியை இணைத்து பார்க்கிறீர்களோ அப்பொழுது தெரியும் இந்த பயிற்சி எவ்வளவு ஆழமா இருக்கு. இரண்டு ஒழுக்க பண்பாடு தானே சார், எவ்வளவு ஈஸி, யாருக்கு தெரியாது? அதை கடைபிடித்து பாருங்கள். அதுலயே ரெண்டு போடுறார். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஃபர்ஸ்ட் லைன். வாழ்நாள் முழுக்கும் யாருக்கும் தரும். அதுவே ஃபர்ஸ்ட் நீங்க பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுது உண்மையிலே பண்ணி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தானாக அந்த துன்பம் வரும்போது சிரிக்கிறது வந்து சிரிப்பீங்க, நீங்களே சிரிப்பீங்க ஆழ்ந்து பார்க்கும்போது. இப்ப பயிற்சி தான் நம்மளை காப்பாத்து. பயிற்சி தான் மகரிஷி சொல்றாங்க பாருங்க, அந்த பயிற்சியில தூய்மைன்னு சொல்லிட்டு கருவழியே எனக்கேதும் பிறவி தொடரில்லை கலங்கமெனும் தன் முனைப்பு பழிச்செயல் மயக்கம் திருவருளோர் அறிவை இணைத்தாற்றும் கர்மயோக சிறந்த நெறியால் மாற்றி தூய்மை செய்து கொண்டேன் பெருவாழ்வாம் மெய்யுணர்ந்த அயராத விழிப்பில் பேரண்டத்தோடுயிரை இணைத்து ஆற்றும் தவத்தால் மருளொழிந்த மனநிறையில் அமைதி கண்டு கொண்டேன் மனித குலம் உய்வதற்கே அருள் தொண்டு ஏற்றே. லைன்ஸ் பாருங்க, ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப அழகா, ஏதோ சும்மா இல்லைங்க, ரொம்ப தெளிவா இருக்கு. வயசாகி போயிடுச்சு பாரு, கடைசியா எல்லாருக்கும் வயசாக போகுது. இப்ப என்ன செய்ய போறோம்? வந்த வேலை என்ன? ஒரே எல்லாருக்கும் அதே வேலை தான். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வினைப்பயனை போக்கி முழுமை பேர் அடைவதுதான். அது யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதான் வேலை. அப்ப அந்த விழிப்பு நிலை சீவன் முக்தின்னு ஒரு இடத்துல சொல்வார். செயல் எண்ணம் பழக்க வழி ஓடு மட்டும் சிற்றறிவாய் துன்புற்று வருந்தும் ஜீவன். செயல் எண்ணம் இரண்டினிலும் விழிப்பு கொண்டால் சிவத்தன்மை சீவனில் பேரறிவாய் ஓங்கும். அற்புதமான ஒரு லைன். அதாவது பழக்கத்துல போய் 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 நம்மள திருப்பி திருப்பி தப்பு பண்ண வைக்கிறதுதான். ஆனா என்ன பண்ணணும் சார்? பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் போராடி கொண்டிருப்பவங்க மனிதன். அப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? விளக்கத்தையே பழக்கமாக மாட்டேன். காலையில இருந்தா உடற்பயிற்சி செய்யாம ஒரே ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. இப்படி ஆயிடணும் நம்ம. ஐயோ இவன் உடற்பயிற்சி எல்லாம் விட மாட்டான்ப்பா அப்படி நம்ம உடம்பே நம்மள்ட்ட சொல்ற அளவுக்கு நம்ம அதை பழக்கமாக மாட்டிக்கல. எந்த ஆழியார் போகும்போது பொள்ளாச்சி பஸ்ஸை பிடிச்சி பொள்ளாச்சியில போய் இறங்கி அங்க போறதுக்குள்ள பார்த்தா 8:30-9 மணி ஆயிடும். அன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுமே தவிர உடற்பயிற்சி நாங்க ஸ்கிப் பண்ண மாட்டோம். போய் ரூம்ல பயிற்சி டைரக்டா அன்னைக்கு வந்து 10 மணி கிளாஸ். ஆனா சாப்பிடாம போவோமே தவிர உடற்பயிற்சி பண்றதில்ல. ஒரு அன்பர் ஒரு ஐயா வந்து அவர் வீட்டுல ஒரு ஒரு சொந்தக்காரங்க ஒரு நெருங்கிய உறவினர் இறந்துட்டாங்க. அவங்க சடலம் ஹால்ல இருக்குங்க. உள்ள உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சு திருப்பி போய் அதுல கலந்துக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்களாம் பக்குவப்பட்டிருக்காங்க நினைக்கும் போதே எவ்வளவு இதுவா இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்? கல்யாணம்னா ஐயோ கல்யாணம் பண்ண மாட்டோம். ஆழியார் போனா ஐயோ ஆழியார் இப்பதான் வந்திருக்கேன் இன்னைக்கு பண்ணல. அன்னைக்கு ஏன் சாப்பிட்டோம் அப்படின்னு நம்மள கேட்டுக்கணும். நம்ம அன்னைக்கு ஏன் சாப்பிடணும்? அன்னைக்கு ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிடலாமே அப்படி நம்மள மாத்திக்கணும். உடற்பயிற்சி சரியா இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கிடையாதுடா அப்படி சொல்லிடணும். இப்போதான் என்ன ஆகுங்க, இந்த மனம் என்ன பண்ணும்? அந்த பழக்கத்துல சொல்லிட்டு இருக்காரு, இதுல சொல்றாரு பாருங்க, என்னதான் செயல் எண்ணம் பழக்க வழி ஓடு மட்டும் சிற்றறிவு தான் துன்புற்று வருந்தும் ஜீவன். எப்போதான் நம்ம அந்த விழிப்பு நிலையில் இருந்து கொண்டு வரோமோ அப்போ நம்மளுக்கு என்னங்க, கட்டாயமாக நம்மளுக்கு இப்போ அந்த செயல் விளைவு தத்துவம் தான் ரொம்ப 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 முக்கியம். நிச்சயமா அதுல வந்து எக்ஸப்ஷனே இல்லை. இப்போ ஒரு அம்மா என்ன பண்ணுங்க, ஒருத்தர் வந்து சண்டை வீட்டுல போடுறாரு, போட்டு உச்சகட்டமா போயிட்டு அந்த அம்மாவை காலால எட்டி உதச்சிடுறாரு.
காலில் இட்டு உதைச்சிடுறாரு. அந்த அம்மா அப்படியே, அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, டக்குன்னு அது உணர்ச்சியில் டக்குன்னு என்னை எட்டி உடைச்சு அந்த காலை வந்து கருநாகம் குத்துட்டோம்னு சொல்லிடுச்சு. தப்புன்னு சொல்லிடுச்சு. அப்படியே போடின்னு சொல்லிட்டு அப்படியே போறாரு, வெளில போறாரு. வெளில போறாரு. அங்க போனா ஒரு பெரிய வயசானம்மா வந்து ஒரு மூட்டைய தூக்கறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படியே தூக்குறது கீழே போட்டு, ஏன்னா தூக்க முடியல. சரின்னு சும்மா ஒரு கை கொடுக்குறாரு, அதை தூக்கி தலையில வச்சிடறாரு. அப்ப அந்தம்மா சொல்லுது, மகராசனா இருக்கணும்ப்பா நீங்க, எனக்கு உதவி பண்ணல, உனக்கு தக்க நேரத்துல அந்த இறைவன் உதவட்டும்பான்னு சொல்லிருது. அவ்வளவுதான். இப்ப ரெண்டு வினையை வச்சுக்கிட்டு போறாரு. அப்படியே போறாரு ஒரு வயல் பக்கம். அந்த இடத்துல கரெக்டா கருணாகும் அந்த அம்மா சொன்ன மாதிரி வந்து கொத்திருச்சு. கொத்தி இவர் மயங்கி விழுந்துடுறாரு. இப்ப அந்த பக்கமா வந்த ஒரு வைத்தியர், சித்த வைத்தியர், இவரை பார்க்க உடனே பாம்போட பல்லு தெரியுது. பார்த்த உடனே டக்குன்னு கண்டுபிடிச்சாரு. அதான் பாம்பு கொட்டுன்னு உடனே டக்குன்னு எடுத்து வைத்தியம் கொடுக்குறாரு, பொழைச்சிடுறாரு. இப்ப பாருங்க இந்த வினை எப்படி வந்து இருக்கு பாருங்க. வழுவாதுன்னு வேர்டு யூஸ் பண்றாரு மகர்ஷி. தப்பே பண்ணாதான், அது பர்ஃபெக்டா கொடுத்துருமா. அப்போ ஏன் துன்பம், ஏன் துன்பம் எனக்குன்னா, யாரோ செஞ்சதில்ல, நான் செஞ்சதுதான். அது இப்பொழுது என்ன வருதுங்க, துன்பமாக வந்து என்னுடைய கருமையம் தூய்மை அடைகின்றது என்ற தத்துவத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இப்போ சொன்னார் இல்லைங்களா, எப்பொழுது நுனி கரும்பு இனிக்கிறதோன்னா என்ன அர்த்தம்னா, எப்பொழுது உன்னுடைய வினையெல்லாம் முடிஞ்சு அப்படியே ஜொலிக்கிற பார்ப்பா, அப்போ உனக்கு முக்தி பாண்டார். அவ்வளவுதான் சார். இதுதான் தத்துவம். இது எல்லாருக்கும் பொருந்தும். இதுல எக்ஸப்ஷனே இல்லை. இதற்காக தான் மகரிஷி அவர்கள் பயிற்சி 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 என்றார். பயிற்சியின் மூலமாக வாழ்க்கையில் பயன்படுத்தி பயன் கண்டு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிம்பாரு. நம்ம தெரிஞ்சுக்கணும், எக்ஸசைஸ் செஞ்சு பார்க்கணும். நம்ம உண்மையிலே அவர் சொல்றாரு, கையை தூக்குனா உண்மையிலே நல்லா இருக்கா, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கா, எனக்கு வந்து நான் எப்ப சார் ஆஸ்பத்திரி போனீங்க, எப்ப சார் டாக்டர் போனீங்க சார், அதெல்லாம் ரொம்ப நாள் ஆகுது சார்னு சொன்னீங்கன்னா பயிற்சியாளர்னு அர்த்தம். அவரே சொல்றாரு, காயகல்பம் பண்ணிட்டே வாங்கப்பா, சாப்பிட்றதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கால்வாசி ஆயிடும் பண்றோம். நம்ம அங்க பக்கம் நல்லாவும் சாப்பிட்றோம், இந்த பக்கம் நல்லாவும் பயிற்சி பண்றோம்னு சொல்றோம்னா எங்கேயோ இடிக்குதே, எங்கேயோ இடிக்குதே. இப்ப நீங்க அவர் சொல்றது வரமாட்டாங்குதே, அப்படி நம்ம நினைச்சு நம்மளையே தற்சோதனையில இருக்கணும். அப்ப நீங்க அந்த உணவு முறை கரெக்டா அவர் சொல்ற மாதிரி இருக்கு, குறைவா இருக்கு. ஆனா எனர்ஜி லெவல் ஐயா இருக்கு. என்னுடைய கடமையை நான் விரிவாக்கி கொண்டே வருகின்றேன். தான், தனது குடும்பம், தனது சுற்றம் அப்படின்னு என்னாட்டி பண்ண முடியுது. எல்லாத்துக்கும் டைம் இருக்கு, எல்லாத்துக்கும் நான் கொடுக்க முடியுது, என்னாட்டி எல்லாரையும் மேனேஜ் பண்ண முடியுதுன்னு சொல்றீங்கன்னா நீங்க தான் மனவளக்கலை மன்ற அன்பர். எங்க சார் டைம் இருக்கு காலைல என்ன பண்றதுக்கு? இந்த பசங்களை ஸ்கூல்ல அனுப்புறதுக்கே போதும் போதும் ஆயிடுச்சு சார்னா என்ன அர்த்தம்? லேகிங்னு அர்த்தம். லேகிங் இருக்காங்க சார். நம்ம அப்படிலாம் பர்ஃபெக்ட் மகரிஷி அப்படியே முத்துக்களாக சொன்னாங்க. அப்படி இது மாதிரி நம்மள சார் எல்லாம் போட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி சொல்லுவாங்க, இன்றுல இருந்து நீங்கள் எல்லாம் பேராசிரியர்கள், அவ்வளவுதான் பேராசிரியர். அவங்க சொன்னவங்க ஒவ்வொருத்தரும் முத்துக்களாக இருந்தாங்க. வந்து கிளாஸ்ல உட்கார்ந்தாங்களே அப்படியே ஆற்றல் களமாக இருக்கும். மகரிஷி சூக்குமா இருக்கிறத அப்படியே உணர முடியும். இதெல்லாம் நம்ம மிகைப்படுத்தி சொல்லல, உண்மையாவே நம்ம பல முறை பார்த்திருக்கோம். அவ்வளவு ஜீவகாந்த பெருக்கம் இல்லாம நம்ம அந்த சீட்ல உட்காரக்கூடாது. எந்த சீட்ல உட்கார்ந்துருக்கோம், மகரிஷியை ரெப்ரசன்ட் பண்ணி உட்கார்ந்துருக்குன்ற உணர்வு வரணும். அது நீங்க குட்டியோண்டு தவமயத்தில் எடுத்தாலும் சரி, ஆழியாரில் எடுத்தாலும் சரி, எந்த கண்ட்ரில நீங்க எடுத்தாலும் அந்த சேர்ல எப்படி நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு என்ன, யாரை ரெப்ரசன்ட் பண்றோம், மகரிஷியை தான். அப்போ நம்மளுடைய செயல் எப்படி இருக்கணுங்க, மகரிஷிய சார்ந்து இருக்குன்றத மறந்துடக்கூடாது. நம்ம கொஞ்சம் கோவப்பட்டுட்டு நம்ம உணர்ச்சியப்பட்டு சொல்லிட்டோமா, என்ன சொல்லிடுவாங்க, என்னங்க மனவள கிளைமன் 10 வருஷமா போறான், ஒரே ஒரு மாற்றம் கூட இல்லை. யார் மேல தப்பு, யார நம்ம தப்பா பண்ணிட்டோம், மகரிஷியை கொடுத்துட்டோம் இல்லைங்களா? இப்ப நம்ம அவர் வாழ்ந்து நிரூபிச்சுட்டு போயிருக்காரு. கான்செப்ட் ரொம்ப தெளிவா இருக்கு. அதை பயன்படுத்தி பல பேர் அதை அந்த பாதையில வெற்றி நடை போட்டிருக்காங்க. ஆனா தான் கடைபிடிக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுங்க, இந்த ஒரு மொத்த பிலாசபி அந்த சிஸ்டத்தையே நம்ம வந்து என்ன பண்றோம் மாதிரி சொல்லிட்டு பாருங்க. அது பண்ணலாமா? இப்ப நம்மளுக்கு எந்த உணர்வு வர வேண்டும், ரொம்ப அயரா விழிப்பு நிலை தான் வேணும். அயரா விழிப்பு நிலை கொஞ்சம் கூட நம்ம அதுல என்ன பண்ணக்கூடாதுன்னு ஸ்லிப்பே ஆகக்கூடாது. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊர்வது அஃது ஒப்பதில் அப்படின்னு அந்த குறள் மறுபடியும் பார்க்கும்பொழுது, இடுக்கண் என்பது என்ன, எதனால துன்பம், அதனாலதாங்க திரும்ப திரும்ப அந்த இரண்டு ஒடுக்கப்படும் சொல்ல 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 வச்சுட்டாருங்க. நம்ம திரும்ப 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 சொல்ல வச்சு சொல்ல வச்சு சொல்ல வச்சு அப்படியே மனப்பாடம் ஆக்கி வச்சிட்டாரு.
இவர் ஒருத்தர் தாங்க வந்து கஷ்டம் கொடுக்குறவனை போய் கருணையோடு வாழ்த்துங்கன்னு சொன்னது. எல்லாரும் சில பேர்லாம் என்ன சொல்றாங்க, பா அந்த கஷ்டம் கொடுக்கணும் கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா என்ன சொல்லியிருக்காங்க, விலகி இருங்க, அவங்கள்ட்ட போய் ரொம்ப போயிட்டு திருப்பி திருப்பி கான்ஃபிளிக்ட்ல போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் சொல்றாரு, இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல் வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்தணுமா சார். அவரை மட்டும், மத்தவங்க எல்லாரும் வந்து சாதா வாழ்த்தான், வைஃப் கூட சாதா வாழ்த்தான், துணைவியா இருக்குன்னா என்ன சாதா வாழ்க வளமுடன் தான், பிள்ளைக்கெல்லாம் வாழ்க வளமுடன் தான். இவருக்கு ஸ்பெஷல் வாழ்த்து, கருணையோடு வாழ்த்தணும். ஏன்? அவர்தான் உங்களுடைய கருமையத்தை தூய்மை செய்கின்றார். பாவம் அவருடைய உங்களுடைய கருமையத்தை தூய்மை செய்யறாரு, ஆனா அவருடைய கருமையும் கலங்கப்பட்டு விட்டது. அதனால கருணையோடு வாழ்த்தணும். எவ்வளவு விழிப்பு நிலையில இருந்து அந்த மாதிரி ஒரு ஒரு தத்துவம் உதிச்சிருக்கும் சார் மகரிஷிக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படி பண்ண முடியுமா? உண்மையிலே நம்ம பொருத்தி பார்க்கணும். நம்மளாட்டி பொருத்தி பார்க்க முடியுமா? இவரு சரி, இவரை கேட்போம், இவரு மகரிஷி இப்படி இருந்தாரா? இருந்தார். எவ்வளவோ பேர் கஷ்டம் கொடுத்துருக்காங்க சார். ஒரே ஒரு நபரை கூட மகரிஷி வந்து தன்னுடைய மனதால் கூட அவர் வந்து தப்பா நினைச்சதே கிடையாது சார், நினைச்சதே கிடையாது. பாவம் தெரியாம அப்படியே நேச்சுரலா வரும், பாவம் தெரியாம பண்றாங்க. பாவம் இந்த மக்கள்லாம் வந்து இப்படி மயக்கத்துல இருக்காங்களே, இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர அந்த இதுவே ஆகாது. ஏன்னா இறையாதானே பாக்குறாங்க மகரிஷி, எல்லாரையுமே இறையாதானே பாக்குறாங்க. எல்லாரும் எப்படி இந்த மழை நீர் ஆறு எல்லாம் கடலை சார்ந்து ஓடுமோ, அது போல நாம் எல்லாம் அந்த இறைவனை தேடி ஓடுவோம் சொல்றாங்க. இப்ப இறைநிலை தவம் இருக்கு பாரு, அதான் கடைசியா கொடுத்த தவம், அற்புதமான தவம். இறைநிலை தவம் வந்து கட்டாயமாக நான் செய்தே ஆகணும், டெய்லி செய்யணுங்க. டெய்லி செய்ய 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 இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய கருமையும் இணைவதை உணர முடியும். எங்கேயா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு கிடைக்கும். அப்படியே அந்த விரிவடைந்தே போகும் அந்த நட்பு நலம். 5 படிக்கட் போட்டிருக்காங்க, உடல் நலம், மனவளம், அடுத்தது 3வது போட்டிருக்காருங்க நட்பு நலம், குணநல பேர், நட்பு நலம், அடுத்தது கருமைய தூய்மை, அடுத்தது பிரம்மணியம் முழுமை பேர். இப்ப இந்த 5ல அப்படியே விரிவாயிட்டே போறத நல்லா பார்க்கணும். என்ன வேணுங்க நம்மளுக்கு, இதை விட என்னங்க வேணும்? எல்லாமே சொல்லிட்டாருங்க. உடல் நலம் நல்லா இருக்கு சொல்றாரு, மனவளத்துக்கு சொல்றாரு, எத்தனை தவங்கள் கொடுக்குறாங்க, அகத்தாய்வு கொடுத்துருக்காங்க. நீங்க அதாவது ஏஐ டெக்னாலஜில ஜென்ஏஇன்ல ஒர்க் பண்றோம், அந்த டெக்னாலஜில இருக்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த தத்துவத்தை பொருத்தி பார்க்க முடியுது. ஏன்னா இதுதான் விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் சேர்ந்துல இருக்கு, அதனால நம்ம அதையும் பார்க்க முடியுது. அதனால அற்புதமான ஒரு தத்துவத்தை பெற்ற பாக்கியசாலிகள் நாம் அனைவரும். அது என்ன ஒன்னே ஒண்ணுன்னா, அந்த விழிப்பு நிலை மட்டும் இருக்கணும். நமக்கே டவுட் வரக்கூடாது, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு வரவே கூடாது. நிச்சயமா வரணும், நம்பிக்கை வேணும். தவமயத்துல போறோமா, எல்லாம் ஜமக்காலத்தை மொத்தமா போட்டுருணும், கடைசி வரைக்கும் போகணும். வராங்களா வரலையான்றது நம்மளுக்கு தேவையில்லை, வரணும்னு நினைக்கணும். இன்னைக்கு சண்டே சார், ஒரு 10 பேர் தான் வருவாங்க அப்படின்னு நம்மளே சொல்லக்கூடாது. 10 பேர் வருவாங்க, 2 பேர் தான் வருவாங்க. அப்புறம் வரணும்னு நினைக்கணும். முதல்ல எல்லாரும் வரணும். இந்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கத்துக்கணும். மாதிரி சொல்றாங்க, இப்ப யார் ட்ரூ பிராக்டிஷனர் சொல்றாரு, நீங்க உண்மையிலேயே ஒரு பயிற்சியாளர் என்றால் உங்களை சுற்றி 50 கிலோமீட்டரில் இருப்பவர்கள் காந்தத்தை நோக்கி அந்த துரும்பு ஈர்ப்பதை போல வந்து சேருவார்கள்ன்றாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து கேட்டு சேர்ந்துப்பாங்களாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எங்க எங்க நம்ம எங்க 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 இதுவாகுது, எங்க ஆகுது? பயிற்சி தான். இப்ப நம்ம தான் பயிற்சி பண்ணணும். வீட்டுக்கு போய் நோட்டீஸ் கொடுத்து ஒன்றும் அவசியமே இல்லை. பயிற்சி செய்தால் தானாக சேர்ந்து வருவாங்க. இதை நம்ம வந்து இந்த டிஒய் போட்டிலே விழணும். தேவைன்னா மக்கள் உடையாடுறாங்க, ஆனா அது திருப்பி அந்த பழக்கம் இழுக்குது திருப்பி. அதை தான் நம்ம சரி செஞ்சுக்கணும். டெய்லி இருக்கிற மன்றத்தோட தொடர்பு வச்சுக்கணும். அங்க இருக்க தவமயத்தை டெய்லி போகணும், சின்சியர் இருக்கணும். மகரிஷி கையிலேயே வச்சுக்கணும், அந்த ஞான கலைஞர் புத்தகத்தை கையிலேயே வச்சுக்கணும். வரவங்க யாரா இருந்தாலும் சரி, அவர்களுடைய நலனுக்காக என்னை நான் துண்டானாக மாற்றிக்கொண்டு செய்கின்றேன்ற உணர்வு இருக்கணும். இங்க நாம் என்பது ஒண்ணுமே கிடையாது, நாம் வெறும் கருவிதான். முழுக்க இந்த கான்செப்ட் எல்லாம் மகரிஷி தான் சேரும். நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்ம இறைவனுக்கு நம்ம சொல்லணுமா, குருவனுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோமா, நம்மளுக்கே உதிச்சதா? எல்லாம் சொன்னதை நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். இது சொல்வதற்கு பாக்கியம் கிடைத்ததே, அதுவே பெரிய புண்ணியம். அந்த அளவிலே நாம் நம்மளை சரண்டர், டோட்டல் சரண்டர்ன்றார். அப்படியே நம்மளை அர்ப்பணிச்சு கொடுத்துட்டு இப்படி தொண்டு செய்யறோம் பாருங்களேன். இப்ப இவர் சொன்ன எல்லா கான்செப்டும் நம்மளோட இம்ப்ளிமெண்ட் ஆகிறத உணர முடியும். கருமையை தூய்மையாகும், நட்பு நலம் வந்து பெருகும், எல்லாம். அவர் என்னன்னாலும் உடல்னாலும் அந்த பக்கம் டாக்டர் பக்கமே போக வேண்டிய அவசியமே ஏற்படாது. ஏதோ இல்லைங்க, இந்த எக்ஸசைஸ் உள் உறுப்புகளான அசைவா இருக்குங்க. இதெல்லாம் யாருங்க சொல்லி தருவாங்க? ஐயாட்ட கேட்கற, இப்ப கூட நான் பார்த்தேன்,
அதாவது ஆசனங்கள் செய்றீங்க, நீங்க ஒரு வயதுக்கு பிறகு இந்த ஆசனங்கள் எல்லாம் செய்ய முடியாது. ஆனா நம்மளுடைய உடல் பயிற்சி நீங்கள் வயதான பொழுதும் செய்ய முடியும். இதுல நல்ல பயன் இருக்கு. இந்த உள்ளுறுப்புகள்லாம் நல்லா இயங்குவதாக இருக்கு. இதை நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஆசிரியர், பேராசிரியர் ஐயா சொல்லியிருக்காங்க. அவங்க பயிற்சி எடுத்து பாக்குறாங்க. சார் கிட்னிக்கெல்லாம் மசாஜ் யார் சார் சொல்லி தருவாங்க? நீங்க சொல்லுங்க. ஒவ்வொன்றும் அதனாலதான் நம்ம நாளைக்கு கூட ஒரு பெரிய பயிற்சி ஒண்ணு ஆவடியில பண்றோம். நுணுக்கங்கள், அதாவது நம்ம எப்ப தெரியுங்களா உணர்வோம்? டீப்பா போகும்போது தான். ஏதோ சும்மா கையை தூக்குறது காலை தூக்குறதுன்னு நினைக்கிறோம். ஏன் 4 மூச்சு அங்க 2 மூச்சு இங்க இப்படின்னு கேக்குறாங்க. இந்த சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் கேக்குறாங்க. ஸ்கூல்ல போய் எடுக்கும்போது கேக்குறாங்க பாருங்க. அப்பதான் நமக்கே தோணுது, ஏன் அப்படி சொல்றாரு மகர்ஷி? ஏதோ ஏதோ சும்மா சொல்லல, ஏதோ சும்மா நான் இதை ஒரு 4 பண்ண, இதை ஒரு 3 பண்ண சொல்லியிருப்பாரு. இல்ல, ரொம்ப ஜாக்கிரதையா பண்றாங்க. ஒவ்வொன்றத்திலயும் என்ன இருக்குங்க? ஆழமாக இருக்கு. அதை நாம் உணர வேண்டும். அப்ப இதை உணரும் பொழுது கட்டாயமாக வாழ்க்கை என்பது இன்பமாகவே தான் இருக்கும். இந்த இறைநிலை தவத்துல சொல்றாரு பாருங்க, இத்தகைய காட்சிகள் தான் மனித மனம் மதம் அரசியல் பொருளுடைமை என்ற பற்றுதலில் இருந்து விடுபட்டு ஒன்றிணைந்து அன்பும் கருணையும் மலர்ச்சி பெற்ற பேரறிவாக ஒளிவிட்டு வீசும். என்ன இங்க வந்து முடியணும் தெரியுங்களா? அன்பும் கருணையுமா இருக்கிறவங்களா மாறணும். அவன் நம்ம பெருந்தகைன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அவன் நம்மளுக்கு துன்பம் பட்டா கூட அவனுக்கிட்ட நீங்க அன்பும் கருணையுமா இருக்கிற மாதிரி அவரை பார்த்தாலே அன்பும் கருணையாகும். அப்படி மாறிடணும். அதுதான் என்ன சொல்றாருங்க, இதுவே மனிதனுடைய முழுமை பேரு இறை நிலையின் சரித்திரம்னு முடிச்சிருவாரு சார். அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல பண்றாரு. இது நீங்க எந்த தத்துவத்துல எந்த விதத்துல போன இதே தான் சொல்லுது. நம்ம நீங்க வேணா படிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பக்கம் போய் பதஞ்சலியை பாருங்க, பகவத்கீதையை பாருங்க. எல்லாமே இங்கதான் கொண்டு வந்து நிக்குது. எங்க கொண்டு வந்து நிக்குது? அன்பும் கருணையும்ல கொண்டு வந்து நிக்குது. அது என்ன பண்ணுதுங்க? இந்த மகரிஷியோட பயிற்சி முறை தானாக நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடும். இப்போ இந்த வினை பயனை போக்காமல் வீட்டை அடைய விரும்புவது சும்மா. நண்பர்களே, மகரிஷி சொல்றாங்க, இந்த ஒரே பிறவி போதுன்ற என்ன கான்பிடென்ட் பாருங்க. அதனால எனக்கு மகரிஷி அப்படியே எனக்குலாம் அவ்வளவு ரசிச்சிருக்காங்க. நான் நேரம் ரசிச்சுன்னு சொல்லல. அதுக்கப்புறமா அந்த எப்போ வந்து நம்ம அதை எப்ப கிளாஸ் எடுக்கிற மாசமோ அப்பதான் படிக்க ஆரம்பிச்சோம். எப்ப படிக்க ஆரம்பிச்சோமோ அப்பதான் புரிஞ்சுது, ஓஹோ இதுதான் மகரிஷியான். அப்படியே அவருடைய படிக்க 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 வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா, என்னை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா, உனை மறந்தேன் ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. என்ன பாடலுங்க! இதெல்லாம் எப்படி தோணுதுன்னா, இதை நம்ம பாட பாட படிக்க படிக்க ஆஹா மகரிஷி இப்படி வாழ்ந்திருப்பாங்க, ஆஹா மகரிஷி இப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளும் அப்படியே வாழ்ந்துருவோங்க. அது வருங்க. எப்பொருளை எச்செயலை எவ்வுயிரை எவர் ஒருவர் அடிக்கடினால் அப்பொருளின் தன்மைதான் சொல்றாரு இல்லைங்களா? அதுவாவே மாறி நிக்கிறத பார்க்கலாங்க. மகரிஷியாவே நம்மளை பார்ப்பதை பல இடத்துல வந்து அன்பர்கள் சொல்லுவாங்க. நிச்சயம் நான் சொல்வது உண்மையாவே இருக்கணும். உண்மையா இருக்கணும். நம்ம இருந்தோம்னா மகரிஷியாவே தெரிஞ்சுன்னு இருக்கும். உண்மையிலே மகரிஷி வருவாங்க. அதுல சந்தேகமே வேண்டாம். தூக்கமான ஏதோ சும்மா பேச்சுக்கு சொல்றதுல உண்மையிலேயே நான் எங்கேயும் போல அப்படிம்பாரு. எங்கேயும் போல வான்காந்தத்திலேயே தான் இருக்கேன். எப்ப வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப அந்த தவம் பண்ணுங்க, உங்களோட வந்துடுறேன். இதெல்லாம் நான் சும்மா மிகைப்படுத்தி அவர் சொல்லுங்க. இதெல்லாம் எழுதியிருக்காரு, பேசியிருக்காரு, யூடியூப்லயும் இருக்கு. எல்லாமே ப்ரூஃப் இருக்கு. மகரிஷி சொன்னதை தான் நம்ம இங்க சொல்றோம். அதனால நிச்சயமா நம்பிக்கை வைக்கலாம். ஒரே பிறவி போதுன்றார். வந்த வினை எதுவா இருந்தாலும் தெரியும். அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சா, இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. அந்த அளவில மகரிஷி அவர்கள் ஒன்றே போதும், தத்துவங்கள் போதும். இது எல்லாமே மருந்த கையிலேயே வச்சுட்டு பார்த்திருந்தா குணமாகாது. உடம்புல இருக்கக்கூடிய நோய் அதை பருக வேண்டும். அதை சாப்பிடும் பொழுதுதான் உடல் நல்லா இருக்கும். அதேதான் தத்துவங்கள் எல்லாம் எதுக்கு? பயிற்சி செய்வதற்கு தான். தெரிஞ்சுக்கிட்டு படுறதுனால பெரிய மாற்றம் ஒன்றும் வந்துடாது. சொல்லிக்கலாம். நீங்களும் ஒரு நல்ல பேச்சுக்கலைன்னு ஒரு இடத்துல சொல்லுவார். எப்படி இருக்கணும் மனவளக்கலை என்ற பேச்சு இருக்காருன்னா, அவர் போனதுக்கு அப்புறமா அவன் யோசிக்கணுமா அவரை பத்தி. அவர் சொன்னார்ல அப்படின்னு. காலையில எழுந்த உடனே எல்லாரும் கட்டாயமா உடற்பயிற்சி செய்யணும். அது எங்க போன எந்த இடத்துல இருந்தா சார், என்னோட ஃப்ரெண்டு கனடால இருக்காரு, அப்படியே மாறுது கிளைமேட், அவ்வளவு பெரிய மாற்றமா வருது சொல்றாரு.
எப்படி பண்றது? ஆனா அந்த நாட்டிலயும் நம்மளுடைய அன்பர்கள் அவ்வளவு சிறப்பா நடத்துறாங்க சார் ஸ்கை யோகாவை. அப்ப அந்த நாட்டினவருக்கும் பொருந்தக்கூடிய வகையில் ஒரு எக்ஸசைஸ கொடுத்துருக்காருன்னா அப்பா அப்படியே ஆச்சரியமா இருக்கா இல்லைங்களா? இப்ப அன்பர்களே, இந்த இடுக்கண் வருங்கால் நகுக என்ற தலைப்பு எடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, நிறைய பேர் இந்த துன்பத்தை பார்த்து பயந்துடுறோம். ஏன்னா ஒன்னா ரெண்டா வந்துகிட்டே இருக்குது. இந்த பக்கம் முன்னா அது வந்து இப்ப பயப்படவே தேவையில்லை. உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் பாரதி வறுமை மாதிரி வேற யாருமே வறுமை இல்லை சார். புதக்கோர் வறுமை. ஆனா வல்லமை தாராயோ எதுக்கு? இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்காருங்க அவரு பாரதி. இப்போ இடுக்கனை பத்தி நம்ம பயப்படுத்தணும். இடும்பைக்கு இடும்பை கொடுப்பவராக மாறிவிட வேண்டும். கர்ம யோகிகளாக மாறிவிட வேண்டும். கர்ம யோகிகள் என்ன பண்ணுவாங்க? அந்த துன்பத்தை பார்த்து நகைக்கக்கூடிய வகையிலே நாம் மாறிவிட வேண்டும். என்ன பண்ணணும்? பயிற்சி தான் செய்யணும். எந்த பயிற்சி செய்யணும்? நான் எல்லா இடத்துலயும் இந்த பயிற்சி செய்யணும் பத்தி ஒரு ஐயா கேட்கறாங்க. ஐயா பயிற்சி செய்யணும் பயிற்சி செய்யணும், எந்த பயிற்சியும் சொல்லவே இல்லையென்றார். காலையில எழுந்த உடனே கட்டாயமாக உடல் பயிற்சி செய்ய வேண்டும். காயக்கல்ப பயிற்சி கட்டாயமாக. காயக்கல்ப பயிற்சினா நம்மளாம் என்ன பாக்கியம் செஞ்சோமோ அந்த மாதிரி காயக்கல்ப பயிற்சி பெறுவதற்குங்க. உயிருக்கான பயிற்சி. உடலை வைத்தேன் உயிர் வளர்த்தேன் என்ற உயிரை போய் எப்படி வளர்க்கறது? அப்படி அப்படி இருக்குது ஒரு பயிற்சி. இதெல்லாம் எவ்வளவு பெரிய, இதெல்லாம் ஏதோ சும்மா இல்லைங்க. நாம் செய்ய வேண்டிய கடமை மிக அதிகமாக இருக்கின்றது. 800 கோடி மக்கள் இருக்கும். அதுல 1% 8 கோடி. நம்ம எவ்வளவு 8 லட்சம் பேர் கூட இல்லை அன்பர்கள். இப்போ நாம் தான் மாற்றிவிட வேண்டும். பொறுப்பு நம்மளிடம் தான் இருக்கின்றது. எனக்கு இன்னும் நாம இருக்கு. 2003 பிரம்மஞானம் முடிச்சு வரோம். அந்த அவருடைய ரூம் இருக்கு பாருங்க, அந்த பால்கனியில நிக்கிறாரு, பேர் ரசிப்பாரு. எனக்கு பார்த்திருக்கேன் பல முறை. அதாவது மகரிஷி அப்படியே நம்ம போனாலே அப்படியே அவளுக்கு அப்படியே சந்தோஷம் பொங்கிடும். அப்படியே ஆசையா இருக்கும். அதே மாதிரி அன்பர் போறதுனா என்ன என்ன நினைப்பாருன்னா, ஆஹா இங்க இருந்து போகின்றது எல்லாம் நீங்க போ அப்படி சொல்றாரு. போயிட்டு வரீங்களா போயிட்டு வரீங்களா, இந்த பிரம்மஞானம்ன்ற விளக்க உங்கள்ட்ட எல்லாம் கொடுத்துருக்கேன், அதை பத்திரமா எடுத்து போய் சேர்ந்துருங்க. யார நம்புற? நம்மளதாங்க நம்புறாரு. நம்மளை நம்பிதான் கொடுத்துருக்காங்க. இந்த இந்த உணர்வு ஆத்மார்த்தமாக இருக்க வேண்டும். நம்ம we are representing வேதாத்ரி மகரிஷின்ற உணர்வு இருக்கு. அது நீங்க எந்த கிளாஸ் எடுத்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இந்த உணர்வு வர வேண்டும். அதன் மூலமாக தான் நீங்கள் எடுக்க வேண்டும். தவிர ஏதோ நம்ம ஏதோ கத்துக்கிட்டது என்ன கான்செப்ட், ஸ்கைன்னு பேரே வச்சிருக்காரு. சிம்பிளிஃபைட். இதுல என்ன பெரிய கஷ்டம் ஒண்ணுமே இல்லையே. ஈஸி கான்செப்ட். எதற்காக இவ்வளவு ஈஸி பண்ணாங்க? எல்லாருக்கும் அப்பதான் சென்றடையும். அவருடைய லாங்குவேஜே அப்படிதான் சார் இருக்கு. மகரிஷி லாங்குவேஜே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா யூஸ் பண்றாங்க. மிகைப்படுத்தி வேர்ட்ஸே இல்ல, ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா ஆழமா இருக்கு தத்துவங்கள். அதனால் இந்த துன்பத்தை பார்த்து நம்ம பயப்பட தேவை. அவங்க சொன்னாங்க பாருங்க, வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழி வழிகண்டு முறையோடு ஆட்சி இன்பம் காத்து எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பாயேல் இன்பமே மிகுதிப்படும் சொல்றாங்க. இன்பம் தான் இருக்குமா, துன்பங்கள் தோல்வி உறும். கிளீனா ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த துன்பத்தை சற்று நகைத்து கொண்டு அதை ஃபேஸ் பண்ணி அதை இன்பமாகவே மாற்றி வாழ்க்கையில் இன்பமே பெற்று நாம் அனைவரும் எல்லாம் வல்ல இறையர்களாலும் குருவர்களாலும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம் என்று மனதை இறையில் வைத்து குருவை கைப்பிடித்து உங்கள் அனைவரையும் வாழ்த்தி என்னுடைய சிற்றுரையை முடிக்கின்றேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாய்த்தலுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவே துணை. தற்போது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக கோயம்புத்தூரிலிருந்து சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சுந்தரமூர்த்தி ஐயா. அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கிட்ட பேசுங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பான ஒரு உத்வேகம் ஊட்டக்கூடிய, அதாவது ஒரு நாள் கூட ஒரு நிமிடம் கூட இனி நம்ம நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய இந்த கலையிலிருந்து விலகக்கூடாது என்பதை மிக தெளிவா ஒரு ஆரம்பத்திலிருந்து 45 நிமிடம் நீங்க நல்ல ஒரு ஸ்பிரிட்டோட, அதாவது யூடியூப்ல வரும்போது மறுபடியும் கேட்கணும். பாரதியார் கவிதைகள் பற்றித்தார் சொல்லியிருக்கிறது. நம்ம அருமையா மகரிஷி அத்தனையும் மகரிஷி எப்படி கொடுத்திருக்கிறாரு, வேதாத்திரியத்துல ஒரு சாரமா கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம என்னதான் நம்ம பல்வேறு நம்முடைய பழக்கத்தின் காரணமா விலகி இருந்தாலும் விளக்கத்தையே பழக்கமா இனிமே மாற்றிக் கொள்ளணும். விளக்கம் கேட்டோம், இந்த விளக்கத்தையும் பழக்கமா மாத்திட்டு ஒரு நிமிடம் கூட விலக உடற்பயிற்சி காய்கல்பம் மாட்டேன்
பாருங்க, ஆழியாருக்கு போன டைம் ஆயிடுச்சு, சரி இல்லைனாலும் பரவாயில்ல செஞ்சுட்டு போலாம் அப்படின்றதும் அருமையான கருத்துக்களை சொன்னீங்க. மிக சிறப்பாக உங்களுடைய உரை. நல்ல உத்வேகம் மூட்டி ஒவ்வொரு வித கலைஞர்களுக்கும் உற்சாகத்தையும் நல்ல ஒரு கொடுத்த மாதிரி அருமையா இருந்ததுங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக நாமக்கல்லிலிருந்து பாப்பு டீச்சர் அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சந்திரம்மா. நன்றிம்மா. தம்பி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதம் தம்பி, ரொம்ப அருமை. நான் கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் தான் கேட்டேன். முன்னால வர முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அவ்வளோ உணர்ச்சி பூர்வமா இருந்தது தம்பி. எல்லா ஆசிரியர்களும் கட்டாயம் உங்க ஸ்பீச்சை கேட்கணும் தம்பி. அப்பாவது ஏன்னா ஒரு 18,000 பேர் இருக்கிறோம். இத்தனை பேர் இவ்வளவு உணர்ச்சி பூர்வமா இருந்தாங்கனாலே நம்ம ஈஸியா கொண்டு போய் எல்லாத்துக்கும் சேர்த்த முடியும். அவ்வளோ அற்புதமா நீங்க பேசுனீங்க. நீங்க சொன்னீங்க பாரு, அப்பதான் நான் வந்தேன். நம்ம ஜமக்காலம் விரிச்சு விடும் போதே 4 பேர் தான் வருவாங்க, 2 பேர் தான் வருவாங்க நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. வருவாங்க. நான் நாமக்கல்ல இருந்து பேசுறேன். உள்ள தகவல் கூட இப்படிதான் சொல்லுவார் அடிக்கடி. வரமாட்டேங்கிறாங்க வரமாட்டேங்கிறான்னு சொல்லாதீங்கம்மா. ஏமா அப்படி சொல்றீங்க? நெகட்டிவா பேசாதீங்க. வருவாங்க வருவாங்க செய்வோம் அப்படியே சொல்லுங்க அப்படிம்பாரு. அது மாதிரி தெரியாதவங்க வராதவங்க இருந்தாலும் இருக்கலாம் மொழியே மனவளக்கலைக்கு, தெரியாதவங்க இருக்கக்கூடாது அப்படிம்பாரு. அந்த மாதிரி அவ்வளோ அற்புதமா எடுத்து சொன்னீங்க தம்பி. அப்புறம் சொன்னீங்க உடற்பயிற்சி செய்யாம நானா கூட ஒரு விதி வச்சிருக்கேன் தம்பி. பயிற்சி சாப்பாடு இல்லாம கூட ஒரு வேளை இருந்தாலும் இருக்கலாம் வழியே, ஆனா பயிற்சி செய்யாம இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல இருந்துகிட்டு தான் நாங்களாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த வயசுல நல்லா இருக்க முடியுதுன்னா அதனால கட்டாயம் உங்க மாதிரி எல்லாரும் இருக்கணும் தம்பி. நல்ல உங்களுடைய இருக்கட்டும் தம்பி. வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஏற்பட்ட தெரியாம போச்சு இந்த பேராசிரியரை. எவ்வளவு நாள் நீங்க வரவே இல்லையேன்னு எனக்கு வருத்தம். வந்து பேசுங்க தம்பி, அடிக்கடி நீங்க பேசுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாமா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. உணர்வு வரணும் தம்பி. ஆசிரியர்கள் உணர்வோட கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. அதுதான் ரொம்ப வருத்தம். கண்டிப்பா கண்டிப்பா. சிறப்புமா. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமான உங்களோட அனுபவ பகிர்வு. ரொம்ப உங்களுக்கு ஒரு உத்வேகம். ஐயாவோட உரை எப்படி ஒரு உத்வேகம் கொடுக்குதோ அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக்கும் ரொம்ப அருமையா இருந்ததுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என்கரேஜ் பண்ணி இவங்க சின்ன வயசுல பண்றாங்க பாருங்க. அதுதான் அவங்க வந்து ஒரு ரொம்ப சிறப்பாம்மா நல்ல சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐயா அவர்கள். ஒரு குழுவா இணைஞ்சு எல்லாரும் பண்ணணும்னு அந்த ஒரு துடிப்பு அந்த இளைஞர்களுக்கே ஒரு இது. மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் அப்படின்னு போட்டிருக்காரு அவரோட ப்ரொஃபைல்ல. அதே மாதிரி அந்த செயல்படுத்துறாரு அவரு. அதுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி பாப்பு டீச்சர். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையாளம்மா. வாழ்க வளமுடன். ஆமா சந்திரமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க ஐயா. ஐயா சொன்னீங்க இல்லங்க ஐயா, அந்த SSLP அது சொன்னீங்க இல்லங்க ஐயா, இவ்வளவு முயற்சி எடுத்து அந்த தோற்றாலும் நம்ம அடுத்து மறுமுயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது சொன்னீங்களாங்க ஐயா? ஆமா, அதாவது நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தோல்வி என்பது என்னன்னா நம்மளுடைய கருமையை நம்ம செய்யாம வராது நமக்கு. சரிங்க. வருங்கால நகை ஏன் அவர் சொன்னாருன்னா அத நம்ம அந்த எப்படிங்க நம்ம இந்த இவரு பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு கேன்சர் பேஷண்ட்ல அப்படியே அனஸ்தீசியா கொடுக்காம ட்ரீட்மெண்ட் வாங்கிக்கிறாரு. ராமகிருஷ்ண பரமஹன்சர் என்ன பண்றாருங்க, அப்படியே கையில ட்ரீட்மெண்ட் பண்றாரு. இல்லைங்க மயக்கம் போல இல்ல வேண்டான்றாரு. ஏன்னா அவருக்கு அது வலியாவே தெரியல. அந்த அளவுக்கு பக்குவப்பட்டுட்டோம்னா நம்மளுக்கு அடுத்து இருக்கு பாருங்க. எப்பொழுது கருமையை தூய்மை பெற்று விட்டோமோ அதுக்கப்புறமா இன்பம் தான். இயற்கையில் இன்பம் மட்டும்தான். அது அன்பும் கருணையுமா இருக்கக்கூடியதுங்க. இறை என்பது யாரையுமே துன்புறுத்தி பார்க்காது. ஒரு சாதாரண அம்மாவே தன்னுடைய குழந்தைய கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டாங்க. கரெக்டா? இப்ப நம்ம எல்லாம் இயற்கை அன்னையோட குழந்தை இல்லையா? நம்ம கஷ்டப்படுறதை எப்படி அந்த அம்மா வட்டி பொத்துக்க முடியும்? நிச்சயமா கிடையாது. ஆனா நாம் செய்கின்ற சில தவறுனால் நம்ம கஷ்டப்படுறோம். அதுல முதல்ல கஷ்டப்படுறது அம்மாவா தான் இருக்கும். எந்த அம்மாவா இருக்கும்? அந்த இறையா தான் இருக்கும். அதனால நமக்கு இன்பம் தான் காத்து கொண்டிருக்கின்றது. துன்பம் என்பது மயக்க நிலையில் இருக்கின்றது. அப்போ அதை கொஞ்சம் நீந்தி வந்துட்டோம்னா அடுத்து வரக்கூடிய இன்பம் அதுக்கு அளவே இல்லையா.
அதனை அது ஒப்பதில்லை அப்படின்ற. அதுதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பயிற்சி தான். இதெல்லாம் நம்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது ஈஸி. ஆனா நடைமுறையில துன்பம் இல்லாம இருக்க முடியுதா? துன்பம் வரும்போது நம்ம வந்து சிரிக்க முடியுதா? இன்னும் நம்மளே நம்ம யோசிச்சு பாருங்க. ஈஸி இல்லை, கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஈஸி இல்லை. உங்க பயிற்சி நம்மளை வந்து விளக்கம் கொடுக்கும். அவ்வளவுதான். நல்ல பயிற்சி ஒண்ணு மட்டும் செஞ்சுட்டே வர வர தானா இதெல்லாம் நமக்குள்ள மாற்றம் வருவதை பார்க்கலாமா? அதுல சந்தேகமே வேண்டாம். சிறப்புங்க ஐயா. ஐயா அப்புறம் சொன்னீங்க ஐயா, இந்த பிரம்மஞானம் முடிச்சு போனவங்க எல்லாம் மகரிஷி நீங்க எல்லாம் முத்துக்கள் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அந்த பேராசிரியர்கள் எல்லாம் இப்படியா வைப்ரேஷன் நல்லா இருக்கும் கிளாஸ் எடுக்கும் போது, அந்த இது அது கொஞ்சம் கேட்கணும் அது என்ன? வாழ்த்தி அதுல வாழ்த்தி மகரிஷி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்களா? ஆமா ஆமா ஆமாங்கம்மா. அவர் வந்து இங்க லாஸ்ட் டே கிளாஸ்ல அவர் தான் வருவாரு கரெக்டா முடிச்சு சர்டிபிகேட் கொடுக்கும்போது. அப்ப அவருக்கு என்ன நம்மளே ஓரளவுக்கு நம்ம வந்து பயிற்சியில இருக்கும்போது மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நம்மளாட்டு உணர முடியும். அதுவும் கட்டாயமாக உயிர்கலப்பு பெற்ற மகரிஷி அவர்கள் என்ன நினைக்கிறாங்க நிச்சயமா உணர முடியும். அவருடைய இதுவே எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, எல்லாம் நாளைக்கு அப்படியே அவர் இமேஜினேஷனுக்கே போயிடுவார் மகரிஷி. இவங்கெல்லாம் தான் நாளைக்கு அங்கங்க போய் எங்கெங்க எல்லாம் வந்திருக்காங்க, அங்கெல்லாம் போய் நம்மளது தத்துவத்தை பறக்குறாங்க, அந்தந்த ஏரியாலாம் அப்படி இந்த மாதிரி ஒரு உணர்வுலேயே உட்கார்ந்துருப்பார். இதை நான் பல முறை பார்த்திருக்காங்க. நானும் நிறைய பிரம்மஞானமே 4 முறையும் நோய் எடுத்தேன் நான் திருப்பி திருப்பி ஐயாட்ட. அருள்நிதிக்கு போகும்போதும் அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால அப்ப நான் சொல்றேன் பாருங்க, இப்பயும் அப்படிதான் இருக்கும். நீங்க இப்ப நான் நிறைய வாலண்டியரிங் பண்றேன் அருள்நிதிக்கு. அவர் அப்ப எப்படி இப்படி கையை வேவ் பண்ணும்போது அந்த ஆற்றல் வந்ததோ இப்பவும் அப்படிதான் வருது. இது வந்து நான் சும்மா அதாவது சந்திரமுகியே மாறின்னு சொல்லல, உண்மையை தான் நான் சொல்றேன். இது நான் மட்டும் சொல்லல, எல்லா பேராசிரியரும் அதை உணர்றாங்க. அதுதான் உண்மை. அதனால நம்ம நிச்சயமா மகரிஷி அவர்கள் தவம் ஒன்று செய்தால் போதும். நான் இப்ப சொல்றேன் பாத்தீங்களா, அதை நீங்க உணர ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொல்றேன். புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா, மகிழ்ச்சிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த அன்பராக ராஜலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன். அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கு, ஐயாவோட பேசலாம். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. சந்திரா அம்மா. ஐயா சத்யநாதன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. எப்பவுமே நீங்க நல்லா சூப்பரா பேசுவீங்க. ஆனா இந்த சின்ன வயசுலயே நம்ம மனவளக்கலைக்கு வந்து மகரிஷியுடைய கருத்துக்களை இவ்வளவு சிறப்பா நீங்க சொல்றது, அது நாங்க செஞ்ச பாக்கியம் தான். இந்த வயசுல நீங்க செஞ்சது நல்லா இருந்ததுங்க ஐயா. தோல்வியா கொண்டாடணும்னு சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப நல்லா சிறப்பா இருந்தது. அதே போல பட்டினத்தார், பத்ரகிரியார், அந்த பேய் கரும்பு எங்க இனிக்கும் அந்த இடத்துல முக்தி கிடைக்கும்னு சொல்றது. அதே போல நம்ம மனவளக்கலையில வந்து பெட்ஷீட் போறதுல இருந்து கூட நிறைய பேர் வரணும்னு நினைக்கணும்னு சொன்னீங்க பாருங்க. அதை எங்க மட்டத்துல நான் டெய்லியே போறேங்க. பெட்ஷீட் போறதுல எல்லாமே பண்றோம், லேடிஸ்க்கு சொல்லித்தரோம். ஆனா லேடிஸ் தான் நிறைய வராங்க எங்க மன்றத்துல ஜென்ஸை விட. நீங்க சொல்ற மாதிரி தான் நினைப்பேங்க, நீங்க நிறைய பேர் வரணும் நிறைய பேர் வரணும் போது மகரிஷியா கண்டிப்பா. ஆனா பெண்கள் தான் நிறைய வராங்க ஐயா. அது மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் தான் அவருடைய பயிற்சிகள் செய்ய செய்ய நம்மளுக்குள்ளே ஒரு பிறருக்கு சொல்றதுக்கு தகுதி வருதுங்க. கற்றல் கற்பித்தல் இந்த ஃபாலோ பண்றாங்க ஐயா. நீங்க உங்களுடைய இந்த வயசுல நீங்க செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். உங்க தொண்டு மேலும் சிறக்கணும். வாழ்க வளமுடன் ஐயா. வெரி குட், வெரி குட். கற்றல் ஃபர்ஸ்ட் கடைபிடித்தல். ஆமா, கற்பித்தல். ஆமா சொல்றாரு, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கடைபிடித்து பயன்படுத்தி பாருங்கன்றாரு. உண்மையிலே நான் சொல்றது கரெக்டா? நான் சொல்றேன்னு நம்பாதீங்க, நீங்க செஞ்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு உண்மையிலேயே பயன் கிடைச்சிச்சுன்னா நாம் அடைந்த பயனை மற்றவரும் பயன்பெற வேண்டும் என்று நீங்க வாங்க. அவள்தான் அவர் சொல்றதுங்க. இப்படி இப்படி போனீங்கன்னு இந்த இதுல ரூட்ல போனீங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமா வந்து இன்னொரு ஒரு இடம் வாங்குற மாதிரி போயிடும். அதாவது அந்த தவமையும் நிரம்பி வந்துடும். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்த அன்பராக மலர்கொடி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப ஒரே சிறப்பா இருந்ததுயா. நீங்க சொல்லும் போல நான் தாயா ரொம்ப கற்றுக்கிறேன். 5 வருஷமாச்சு மனவளக்கலை மன்றத்துக்கு வந்து வீட்டுல வந்து ஒரு நாள் கூட நான் விட்டால் காலை விட்டா கூட சாயங்காலம் பண்ணிட்டு போயா. அதனுடைய பலனை நான் 2 வருஷமா எனக்கு உடல்நல குறைவு இருந்தாலும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ரொம்ப எனக்கு உற்சாகமா இருக்கும் வித்தியாசம் பண்றது. நீங்க சொல்லும் போதெல்லாம் நான் ரொம்ப மனப்பூர்வமா அதை உணர்ந்தையா. நம்மளுக்கு இது மாதிரி தானே இருக்குது. நம்ம பண்ணும்போது நமக்கு உடல் பெயின் இருந்தா கூட நம்ம சரி பண்ணிக்கிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமே. அப்ப வித்தியாசம் கண்டிப்பா பண்ணணும்.
அப்படிங்கிற என்ன பார்த்து எங்க மருமகளும் பண்றாங்க, எங்க பேரங்களும் பண்றாங்க ஐயா. வெரி குட் வெரி குட் வெரி குட். மகிழ்ச்சியா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் நீங்க பேசுனது. எங்களுக்காக பேசுறீங்க, எனக்காக பேசுற மாதிரி இருக்கேன். நான் 2 வருஷமா உடல்நல குறைவாக தான் இருக்கிறையா. ஆனா அந்த பயிற்சி பண்ணும்போது எனக்கு அந்த வலியே இல்லாத மாதிரி இருக்குது. எனக்கு அந்த மாதிரி ஒரு உற்சாகம் கொடுக்குது. எனக்கு உடற்கலத்து போகும்போதெல்லாம் பெயினே இல்லாத மாதிரி இருக்குதுயா. சூப்பர், வெரி குட் வெரி குட். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எங்க வீட்லயே ஆதரமா சொல்லுவாங்க, மருமகள் எல்லாம் எல்லாமே சொல்லுவாங்க, அத்தை விடாது பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மன தைரியம் மகரிஷி ஐயா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களை விட அவங்கத்தான் நம்பிட்டு இருக்காங்க பாருங்க. ரொம்ப எனக்கு சிறப்பா இருக்கு அவங்க உரை பேசுனது. வெரி குட். இதே மகரிஷி இதே அவருடைய வாய்ஸ்ல சொல்லியிருக்காரு. இதே முதல்ல அப்படிதான், என்ன காலைல இருந்தாலும் உருள்றாரு பெறல்றாரு, காலைல இருந்து முசு முசுன்னு மூக்கு சிந்துறாரு இப்படின்னு சொல்லுவாங்களாம் நம்மள. ஆனா டெய்லி நீங்க பண்ணும்போது நீங்க இப்ப சொன்னதே மாற்றம் வரும். என்னடா இவங்க டெய்லி பண்றாங்களே, அப்படி என்னதான் இதுல இருக்கு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதுதான் செட் ஆஸ் an எக்ஸாம்பிள்னு சொல்றாங்க. அப்படிதான் மாற்றம் கொண்டு வரணும். அப்போ நம்ம தான் செய்யணும். அவங்க அப்படிதான், ஏன்னா அவங்க 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 அந்த விழிப்பு நிலை இல்லைங்களா, அதனால அவங்க அப்படி பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு வேடிக்கையா தெரியுது, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாம இப்படி முதுக திருப்புறதுனால என்ன சரியாயிடுமான்றாங்க. ஆனா அந்த எல்லா 33 டிஸ்கும் ஆக்டிவேட் ஆகுதுன்னு இப்படி அவங்களுக்கு தெரியாது. ஆமாயா, அதுதான், அது மகரிஷி தெரிஞ்சதுனாலதான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம பண்ண மாற்றம் வருமா? நிச்சயமா ரொம்ப சிறப்பா இருக்கு. தொடர்ந்து செய்யுங்க உங்க சேவையை. வாழ்க. கவிதை எல்லாம் நிறைய மனப்பாடம் பண்ணிக்கிறியா? கவிதை எல்லாம் படிக்க படிக்க எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. பிள்ளைகிட்டே சொல்லுவேன் கவிதை எல்லாம். இது மாதிரி வாழ்க்கையில பாரு ஒன்னு அனுபவிச்ச நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, உற்று பார்த்திடு உன்னை உலகை கற்றபடி நட, கருத்து விழிப்புடன் பற்றற்று வாழும் பழக்கம் உண்டாகிவிடும். அடிக்கடி என் பிள்ளைகிட்ட நான் சொல்லுவேன். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சியா. நன்றியா அம்மா. நன்றி அம்மா, வாய்ப்புக்கு நன்றி அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வாழ்க வளமுடன் போட்டிருக்கீங்க. அவங்க பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனுக்கு வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் போட்டிருக்கீங்க, நீங்க லெஃப்ட் ஆயிட்டாங்க. ஓகே, வாழ்க வளமுடன். ஐயா சாட் பாக்ஸ்ல நிறைய அன்பர்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க. குகா கணேசன் ஆஸ்திரேலியால இருந்து, போஸ்கோ ஆக்னஸ் மேரி, நாகலட்சுமி, பரிமளா, நம்பிராஜம் பாலகிருஷ்ணன், உமா ஸ்ரீகாந்த், சுமதி, நிர்மலா, பார்வதி, யமுனா, மணிமேகலை, சரளா, சரவணகுமார், பூங்குடி தயாளன் மற்றும் பல அன்பர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அன்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்க பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு பேசுங்க. அந்த உங்களோட போன்ல அன்மியூட்னு ஒண்ணு வரும் பாருங்க, அதை டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். அவங்களுக்கு பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க இணைப்புல வந்துட்டீங்க. வாழ்க வளமுடன் போட்டிருக்கீங்க, பேசுங்கம்மா. உங்க பேரை சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வாழ்க வளமுடன். நான் ராணிப்பேட்டில இருந்து திருமுருகன் பேசுறேங்கம்மா. ஐயா கிட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவா இருந்ததுங்க ஐயா உங்களோட உரை. ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. தொடர்ந்து நடைபெறட்டுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நிறைவுங்க ஐயா. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்தது சரளாம்மா, வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசலாம். சரளாமா. அடுத்து இந்திராணி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. இந்திராணி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் அம்மா. ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா கிட்ட பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு ஐயா. நான் பாதியில தான் கேட்டேன். உங்க முகத்தை பார்க்கும்போது அதுல இருக்கிற உறுதி, அந்த கண்கள்ல இருக்கிற தெளிவு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனவளக்கலையில உங்களுக்கு எவ்வளவு ஈடுபாடு இருக்கு, உங்களை எப்படி நீங்க அதுல பொருத்தி இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது ஐயா. ரொம்ப ரொம்ப நல்லா கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. முன்னாடி நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். உங்க பேச்சு எனக்கு தெரியும், நீங்க எப்படி பேசுவீங்கன்னு.
உண்மையாவே உணர்ந்து இந்த இழுக்கல் வருங்கால் நகுக அப்படிங்கிற தலைப்பை எல்லாரும் ஈஸியா எடுத்துட முடியாது ஐயா. யாராலையும் அந்த வேலையை செய்ய முடியாது பாருங்க. சொல்லிடலாம், ஈஸியா சொல்லிடலாம். அதே மாதிரி சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க பெரியவங்க. ஆனா அதை கடைபிடித்து வாழ்க்கையில கொண்டு வர்றதுங்கிறது மிக கடினம். ஆனா நீங்க அதை வெற்றி பெற்றிருக்கீங்கன்னு உங்க முகம் சொல்லுது. உங்களுடைய பேச்சை விட உங்களுடைய முக குறிகள்ல இருந்து நான் நிறைய பயிற்சிகளையும் கடந்த 1 மாசமா செய்ய முடியலையா. உடல் நல குறைவினால இருக்க. செய்யணும்னு தவம் பண்றேன், ஆனா மனம் அதுல நிக்கல. தவத்திலே மனம் நிக்கல, உடல் மேலே போகுது. அப்ப நாம என்னத்த உடற்பயிற்சி செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு விரக்தியில விட்டுட்டேன் ஐயா. இன்னையில இருந்து அதை தொடரணும்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏன் இப்படி விடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஏன் மகரிஷி கொடுக்குறாருன்னே தெரியல. அடிக்கடி இப்படி ஒரு தொடர்பு விட்டு போற மாதிரி வருது. அது எனக்கு பொறுத்துக்க முடியலதான். என்னால வேற ஒண்ணும் செய்ய முடியல ஐயா. இதற்கு என்ன வழின்னு நீங்க சொல்லுங்க. முதுமை காரணமா இருக்குமா, இல்ல அவநம்பிக்கையா? வராது, அது நிச்சயம் வராது. அவநம்பிக்கைங்கிறது நிச்சயம் வரவே வராது. நான் சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது நீ என்ன வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஏன் இப்படி எனக்கு ஒரு தொய்வு ஏற்படுதுன்னு சொல்லுங்களேன். கண்டிப்பாங்கம்மா, ரொம்ப நல்ல கேள்வி. முதல்ல வந்து நீங்க கட்டாயமாக மகரிஷியை பிடிக்கணும். ஓகேங்களா? நம்பிக்கை என்பது ஏதோ இல்லாம நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் வயது முதிரதான் போகுது. வயசு அவரே லாஸ்ட் 2006 அவரோட வீடியோ பாத்தீங்கன்னா வயசாகி போயிடுச்சு அப்படிம்பாரு. வயசாகி போயிடுச்சு, அதனால இது பண்ண முடியல. அப்ப என்ன இருந்துருது, வேண்டாமை வேண்டும் என்ற இடத்துல போய் நிக்கிறாங்க மகரிஷி. அந்த அளவுக்கு பக்குவம் அடைஞ்சிடறாங்க. அப்போ உடல் என்பது பெரிய முக்கியம் இல்ல. உடல் என்பது நமக்கு டிராவல் பண்றதுக்கு தான். அப்போ மனதுல ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அந்த உடல் தானாக அது வந்துருது நம்மளுக்கு. இப்ப மனதை பலமாக வைத்துக் கொள்வதற்காக தான் பேரே மனவளக்கலைன்னு வச்சுட்டாங்க மகரிஷி பாத்தீங்கன்னா. அப்போ மனதளவுல நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டு. அப்ப எப்படி மனதளவுல ஸ்ட்ராங் ஆக்குறது? தத்துவங்கள் நீங்க என்ன பண்ணுங்க, மகரிஷியோடைய அந்த இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா தெய்வீக குரல்னு சொல்றாங்க. வேர்டு என்ன பண்றாங்க, தெய்வமே அந்த ஒரு குரல்ல பேசுதான். அத கேளுங்க, அருட்காப்ப கேளுங்க. அந்த வைப்ரேஷன் இருக்கு பாருங்க, உங்களுடைய அறையிலயோ உங்க வீட்லயோ உங்களை சுத்தி மகரிஷி அவர்கள் அந்த சூக்கமாக டிராவல் பண்ணுவதாக நீங்க அதை கொண்டு வந்துருங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதுவே உங்களை தானா உட்கார வச்சிரும், எழுந்துக்க வைக்கும், உடற்பயிற்சி செய்ய வைக்கும், எல்லா மாற்றத்தையும் கொடுத்துரும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னதுங்க, இன்னும் நம்பிக்கை வச்சு நம்ம அந்த மகரிஷி அவர்களுடைய குரலும் அவருடைய இதுவே திரும்ப 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 வரா மாதிரி பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பஞ்சபூத நவகிரக தவம் இருக்கு பாருங்க, கட்டாயமா அதை செய்யுங்க. பஞ்சபூத நவகிரக தவத்துல என்ன சொல்றாங்க, கோள்களை மாத்துறாங்க. அவர்களுக்கு டிஸ்டிங் பண்ணது 40 வயசுல என்ன இறக்கணும்னு இருக்கு. ஆனா இவர் என்ன பண்றாரு, கடமை 58 வயசு கரெக்ட், என்னடா இன்னும் 18 வருஷம் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளவு தீவிரமா வேலை பார்க்கறாங்க. உலக சமாதானம் புத்தகத்தை எழுதுறாங்க, உலக சமாதானம் போடுறாங்க. அப்புறம் பார்த்தா இது மாதிரி இருக்கு. அப்ப நம்பிக்கை வைங்க, கட்டாயமாக மாற்றம் வரும். நான் சொல்றேன் நிச்சயமா. நான் ஏதோ எனக்காக நான் சொல்றேன், நிச்சயமா வரும். ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் அவர் மேல நம்பிக்கை வச்சுதான் சொல்றேன். அந்த அந்த குரலே அதுதான், அதுக்கு பேரே தெய்வ குரல்னு சொல்றாங்க. மகரிஷியோட தவத்துல கேட்கும்போது அது வேறையா இருக்கு, நம்மள தானா இழுத்துட்டு போகுது. இறைநில தவம் செய்யுங்க, பஞ்சபூத நவத்தை செஞ்சுட்டே வாங்க, ஆட்டோமேட்டிக்கா மாற்றம் வரும். நிச்சயமா உடல் நல்லா ஆயிடும், மறுபடியும் நீங்க வந்துடலாம். 120 ஆண்டுகள் கட்டாயமாக நாம் அனைவரும் வாழ முடியும். இது சும்மா சொல்லல, உண்மையா சொல்றாங்க. நிச்சயமா, கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்க்கை மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சந்திரம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. நிச்சயமா நீங்க மகரிஷி மேல ஆழ்ந்த நம்பிக்கை உடையவர்கள். நல்ல விரைவில் பூரண ஆரோக்கியம் பெறுவீங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அடுத்த அன்பராக சரளாமா, உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. சரளாமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். பேசலாம். வாய்ப்புக்கு நன்றி. சந்திரம்மா, உங்களுடைய தொகுப்பு ரொம்ப அருமை. அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணது ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்க வளமுடன். ஐயா,
இது நாங்க இப்பதான் எம்ஆர்சி கோர்ஸ் போயிட்டு வந்தோம். எம்ஆர்சி ஜெட்ஆர்சி மாதிரி இது ஒரு ஆன்லைன் ஆர்சி எங்களுக்கு. ஏன்னா எப்பயுமே ரெஃப்ரெஷிங் இருந்துனே இருந்தாதான் நம்ம பேராசிரியர்களுக்கு கூட அப்பப்போ தோய்வு வரும்போது உங்களை மாதிரி ஒரு பேராசிரியர்கள் பேச்சு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கம் அளிக்குது. நம்ம என்னத்தை மறந்துட்டோம், என்னத்தை விட்டுட்டோம், எங்க விட்டுட்டோம்னு எங்களுக்கே திருப்பி திருப்பி ரீகால் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் ரொம்ப ரொம்ப அவசியம். அது இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அரக்கோணத்திலிருந்து ஷர்மிளா அம்மா, வாழ்க வளமுடன். கலாவதி அம்மா, வாழ்க வளமுடன். ஏஆர் கலாவதி அம்மா, மைக்கு ஒரு முறை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் இருக்கீங்க. ஐயா கிட்ட பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களை எனக்கு டிவிபிடில தான் ஐயா தெரியும். உங்களுடைய கிளாஸ் அவ்வளவு அருமையா இருக்கும். நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்றது இல்ல. அதை பார்த்து நல்லா எக்ஸாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதணும். அதுக்கே உங்களுக்கு பல கோடி நன்றிகள் சொல்லணும். அதுக்காக தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். உங்களுடைய ஸ்பீச் ஒரு 2 முறை கேட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் தொண்டும் சிறக்க இளையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஷர்மிளாமா, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஷர்மிளாமா, நீங்க ஐயாவோட பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. ஐயா நான் அரக்கோணத்துல இருந்து பேசுறேங்க ஐயா. நான் பிரம்மஞானம் முடிச்சிருக்கேன். உங்களுடைய ஸ்பீச் உண்மையிலேயே ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு. அண்ட் உடற்பயிற்சியோட அவசியம் இதெல்லாம் நீங்க சொல்றது ரொம்ப அதாவது உண்மையும் கூட. அதை உணர்ந்து பண்ணும்போது அதனால நிறைய பயன் இருக்குதுன்றத எங்களால உணர முடியுதுங்க ஐயா. இப்போ எனக்கு வீட்டுல 2 பசங்க இருக்காங்க ஐயா. என் பெரிய பையன் +2 படிக்கிறான், சின்னவன் 7th படிக்கிறான். என் பெரிய பையனுக்கும் எனக்கும் டெய்லி ஏதாவது ஒரு மன கஷ்டம் வந்துட்டே இருக்குதுங்க ஐயா. என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கான். அதாவது ஒழுங்கா நடந்துக்கோங்க அப்படின்னு சொன்னா அவங்க எதுலையுமே கேட்கற மாதிரி, படிக்கிற விஷயமா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், ஒரு உடற்பயிற்சி செய்ய சொன்னா இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, உங்களோட இதெல்லாம் வச்சுக்கோங்க, என்கிட்ட இதெல்லாம் கொண்டு வராதீங்க அப்படின்னு ரொம்ப எல்லாத்துலயுமே அகெயின்ஸ்டாவே பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. எனக்கு அவன் பெரியவனை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட்லீஸ்ட் சின்னவனாவது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவான், கொஞ்சம் நம்ம மன்றத்துக்கு எல்லாம் கூட்டு போய் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க ஐயா. ஆனாலும் ஸ்கூலுக்கு போற பரபரப்புல எனக்கு படிக்கிறதுக்கே எனக்கு இருக்கு, நீங்க படிக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம மேலேயே கோவப்படுறாங்க. நம்ம மன்றத்துல இருந்தும் நம்ம பிள்ளைங்களை என்னால உள்ள கொண்டு வர முடியலையே. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுங்க ஐயா. இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்மா. இப்ப நம்ம போன முறை ஓசூர் மனவள கலை மன்றத்துல ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, என்னுடைய பெண் முதல் மாத சம்பளத்தை இந்த அறக்கட்டளைக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்கய்யா. ஆனா நான் அவளை எதுவும் ஃபோர்ஸ் பண்ணதில்லை. ஆனா மனதால நினைச்சேன், அந்த மாற்றத்தை நான் செயலாக பார்த்தேன் அப்படின்னாங்க. இதுதான் தேவை. நாம் என்ன நினைக்கிறோம்னா தவறு கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆஹா நம்ம குழந்தைங்களுக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குமே, அவர்கள் நல்லா அப்படின்னு ஒரு நினைப்பு நிச்சயமாக நல்ல நினைப்பு. ஆனா அது அவர்களிடம் சொல்லுவதற்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கேட்டோமா அந்த உங்களை திருப்பி கேட்கிறேன், நீங்க அந்த ஏஜ்ல எக்ஸசைஸ் கத்துக்கிட்டீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. அதே தானே அவங்களுக்கு இருக்கும். அப்படி நம்ம வந்துடணும், அந்த மனப்பக்குவம் அப்படி வரணும். சோ நான் 8வது படிக்கும் போது 8வது பாடம் கஷ்டமா தான் இருக்கும். 9வதுல உட்காந்துக்கிட்டு 8வது பாடத்தை பார்க்கும்போது ஈஸியா தான் இருக்கும். உங்க ஏஜ்ல அவங்க ஏஜ பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். ஆனா அவர்கள் ஏஜ்ல நீங்க போய் பார்க்கும்போது என்ன இருக்குங்க, அப்பதான் புரியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எண்ணத்தை வலுவாக போட வேண்டும். அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது. எண்ணத்தை வலுவாக போட. என்ன எண்ணம்? இப்ப என்னுடைய மகன், நான் இதை மாதிரி நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய வாழ்த்து நிச்சயமா நடக்கக்கூடிய இடம் எது தெரியுங்களா? உங்க குழந்தைகள் தான். உங்கள் மூலியமாக வந்தவர்கள். தொப்புள் கொடி என்பது ஏதோ உணவு மட்டும் அல்ல. நீங்கள் நினைக்கின்ற எண்ணம், உணர்வு எல்லாம் அந்த தொப்புள் கொடி வெட்டி போய் சேர்ந்திருக்கான் சொல்றாங்க. அப்ப நீங்க நினைக்கிறது என்னவோ அதுவும் அந்த உறவு. அதனால தொப்புள் கொடி உறவுன்றாங்க. அவ்வளவு டீப் யாருக்குங்க? உங்களுடைய செல்வங்களுக்கு தான் முதல்ல. அதனால நீங்க உண்மையிலே பயிற்சி செய்றீங்களா இல்லையா, நீங்களே உங்களை சோதனை எடுத்து பாருங்க. உங்களுடைய எண்ணத்தை திணிவாக போடுங்க. அது ஃபர்ஸ்ட் உங்களுடைய
அந்த வாழ்த்து ஆர்டரே மகரிஷி அதுக்கு தான் அப்படி வச்சிருக்காங்க. அது மாற்றமாகும். நீங்க பேசவே தேவையில்ல. அவர்களே வந்து உங்களிடம் வந்து நான் இன்னைக்கு போறேன், என்னை வந்து சேர்த்து விடு மகரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, வெறும் தவம் பண்ணி எண்ணெய் மட்டும் போட்டுப்பீங்க, வேற எதுவுமே அவங்களை போய் சொல்ல கூட தேவையில்லை. இந்த அப்ரோச் நீங்க பண்ணி பாருங்க, நிச்சயமா மாற்றம் வரும். நம்ம மேல மீண்டும் ஒரு முறை ஏதாவது வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம். இதை வந்து நீங்க வந்து ஒரு ப்ரூஃபாவே நான் எப்படி இந்த ஓசுரம் சொன்னேன் பாருங்க, அத மாதிரி அரக்கோணத்துல இருக்கிற ஷர்மிலான்னு நான் மத்த இடத்துல சொல்ற மாதிரி நடக்கட்டும். அது கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப தெளிவா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சிறப்புங்க ஐயா. ரொம்ப அற்புதமான ஒரு பதில் கொடுத்திருக்கீங்க. அருமை அருமை. வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு. நாளை வந்து வாய்ப்புள்ளவங்க ஆவடி அறிவு திருக்கோயில்ல நமது அன்புக்கினிய பேராசிரியர்கள் சௌமித்திரன் ஐயாவும் பொன்னி சௌமித்திரன் அம்மாவும் இணைந்து எனது ஆரோக்கியம் எனது பொறுப்பு என்ற தலைப்புல வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட எளிய முறை உடற்பயிற்சியின் நுணுக்கங்களும் பயன்களும் உடற்கூறியல் வர்மம் விஞ்ஞானத்தோடு இணைத்து ஒரு சிறப்பான பயிற்சியை காலை 9 முதல் மாலை 5 மணி வரை அளிக்க உள்ளார்கள். வாய்ப்புள்ள அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் உயர்வடைய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா அவர்கள் அந்த அறிவிப்பை நினைவுபடுத்துவதற்கு நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து நிறைவான அன்பராக கும்பகோணத்திலிருந்து சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன். லேட்டா வந்திருக்கீங்க. நான் வந்து பாசிட்டிவா தான் பேசுவேன். என் பொண்ணு 10th படிச்சிட்டு இருக்கா ஐயா. நான் கூட சொல்லுவேன் எக்ஸசைஸ் பண்ணு, காயகல்பம் பண்ணு அப்படின்னு. அதுக்கப்புறம் இதையும் சொல்லிடுவேன், உனக்கு டைம் இருந்தா நீ பண்ணு, நீ பண்ணா இன்னும் நல்லா படிக்கலாம், இன்னும் ஃபர்ஸ்ட் வரலாம், உன் ஸ்கூலுக்கு நீ பெருமை சேர்த்து கொடுக்கணும். அப்படிதான் நான் அவளை மோட்டிவேஷன் பண்ணுவேன். அது வந்து நம்ம வந்து அன்பா சொன்னா திருந்தி கேக்குறாங்க. என் பொண்ணு ஆரம்பத்துல சின்ன வயசுல இருந்து அன்பா சொன்னா கேட்பா, இதே அதட்டி சொன்னா கேட்கவே மாட்டா. அதனால நான் அவளை அப்படித்தான் வழி நடத்திட்டு போறேன். அன்பா சொல்லி ஒன்னு நல்லா வரணும் அப்படின்னு தான் சொல்லி எடுத்துட்டு போறேன். உங்க ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தையா. நன்றி சொல்லதான் கூப்பிட்டேன். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன்மா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவரும் துரிய நிலைக்கு வந்து ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவிப்போம். துரியம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், வியப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என குருவின் நினைவில் நின்று வாழ்த்துகின்றோம். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நம்முடைய பேராசிரியர் சந்திராமா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய அருள் தொண்டு வாழ்க வளமுடன். இந்த அற்புதமான நன்னாளிலே நீங்கள் எல்லாம் இணைந்து இந்த சிந்தனையை மிக பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்ட